பொதுவாக இந்த சிலுவை தியான நாட்களிலே எல்லா சபைகளிலுமே பொதுவாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசின அந்த 7 வார்த்தைகளை குறித்து வியாக்கியானம் செய்வார்கள். ஆண்டவர் 7 வார்த்தைகளை சொன்னார் அல்லவா, அதை குறித்து பேசுவார்கள். இப்போது சொன்னது போல தனித்தனியாக அந்த வார்த்தைகளை விவரித்து சொல்வார்கள். இப்படி பல இடங்களிலே பல விதங்களிலே இந்த வார்த்தைகளை பிரசங்கிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அதை நான் தவறு என்று சொல்ல வரல, அவசியமில்லை என்று நான் கருதவில்லை. நல்ல விஷயம்தான். என் மனதிலே தோன்றினதை நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன்னா, ஒவ்வொரு வருஷமும் இயேசுநாதர் சிலுவையிலே சொன்ன அந்த வார்த்தைன்னு சொல்லி உங்களுக்கு உள்ள ஒரு சலிப்பையோ ஒரு சோர்வை ஏற்படுத்துவதை விட ஒரு வித்தியாசமான கோணத்திலே அதே சிலுவை பாடுகளை குறித்து, சிலுவைய மரணத்தை குறித்து நாம் இன்னும் அறிந்திராத, தெரிந்திராத, புரிந்திராத காரியங்களை, நமக்கு இன்னும் சில காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை தெரிந்து கொண்டால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய ஆசை. எனவே அதுபோல் 1வது வார்த்தை, 2வது வார்த்தை, 3வது வார்த்தை என்றெல்லாம் நான் சொல்ல வரல இப்போ. ஆனால் அதே சமயம் சிலுவையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாங்கள் இந்த தியான நாட்களிலே ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை படிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படிங்க, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது என்கிற ஒரு வசனத்தை தான் கீவேடாக எடுத்து தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்தோம். அப்போ என்ன சொல்ல வருகிறேன், அங்கே என்ன பவுல் சொல்கிறார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவங்களுக்கு அது ஒரு பைத்தியகாரத்தனமாக தான் தோணும். இங்கே சொல்லப்படுகிற சத்தியங்கள், வியாக்கியானங்கள், விளக்கங்கள் பார்க்குறவங்களுக்கு, கேட்குறவங்களுக்கு ஒரு பைத்தியகாரத்தனமாக தோன்றுமா அது. ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு அது தேவ பலனாக இருக்குமா. எனவே இந்த நாளிலே இந்த சிலுவையை பற்றி உங்களுக்கு நான் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். இயேசு எதற்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார் என்று கேட்டால் நீங்கள் எல்லாரும் சொல்லுவீர்கள், நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக இயேசு அடிக்கப்பட்டார் என்று நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இன்னும் சற்று இது மேலோட்டமான காரியம், நீங்கள் சொல்கிறது சரியான விடைதான். ஆனால் இன்னும் சற்று ஆழமாக அதை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொல்லி பார்த்தால், ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்புக்கு முன்பாக குறிப்பிட்டு சொல்லப்படுகிற 4000 ஆண்டுகள் இருக்கிறது. ஏதேன் தோட்டத்திலிருந்து நோவா காலம் வரையும் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் கணக்கிடுகிறார்கள். திரும்ப ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு வரையும் 2000 ஆண்டுகளாக கணிக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் 4000 ஆண்டுகள் மனுகுலத்தில் மீது சுமத்தப்பட்டிருந்த இந்த பாவங்களுக்கும் பாரத்துக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான், அதற்கு ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் அவதரித்ததோடு மட்டுமல்ல, அவர் அந்த சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் சிலுவிலே அடிக்கப்பட்டார். இது ஒரு சுவிசேஷம், இது ஒரு மேலான சத்தியம். இது அடுத்ததாக இந்த இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை பற்றி, அவருடைய சிலுவை காரியங்களை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது இன்னொரு கருத்தையும் நாம் யோசிக்க வேண்டும். முதலாவது, இந்த மனுகுலத்தினுடைய பாவம் எங்கே எப்பொழுது தொடங்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் மூலமாக, முதல் மனிதன் மூலமாகத்தான் இந்த உலகத்துக்கு பாவம் வந்தது என்பதை நாம் நன்கு அறிவோம். அப்போ அந்த பாவம் எங்கே தொடங்கினது? ஒரு தோட்டத்தில் தொடங்கினது. அது ஏதேன் தோட்டம். எனவே இந்த தோட்டத்தில் தொடங்கின அந்த காரியத்தை ஆண்டவர் இயேசு தோட்டத்திலே முடிக்கிறார். அதற்காகத்தான் அவர் தெரிந்து கொண்ட ஒரு இடம் கெத்செமனே தோட்டம். ஏன் இயேசு கெத்செமனே தோட்டத்தை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், தோட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த காரியத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், ஒரு முடிவு ஏற்படுத்த வேண்டும் என்பது ஆண்டவருடைய பிதாவினுடைய சித்தமாக இருந்தது. எனவே
ஏதேன் என்பதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால் அது சந்தோஷம், மகிழ்ச்சி என்கிற ஒரு அர்த்தமாம் ஏதேன் தோட்டத்தை பற்றி சொல்லும் பொழுது. அதே சமயம் கெத்செமனே தோட்டத்தை பற்றி ஒரு வியாக்கியானம் என்ன சொல்றது சொன்னால் அது துக்கம், அதாவது பிழியப்படுகிற அவர் பிழிந்து எடுக்கப்படுகிற உபத்திரவத்தை குறிக்கிற அர்த்தத்தை உடையதுக்கு பேர் தான் அந்த கெத்செமனே தோட்டம். ஏன் அந்த பேர் அங்கே வந்தது என்று சொன்னால் அந்த தோட்டத்திலே அந்த காலங்களிலே ஒலிவ மரத்தினுடைய விதைகளை கொண்டு வந்து அதில் அவர்கள் அங்கே செக்கு போல அங்கே என்ன செய்வார்கள், அதிலிருந்து எண்ணெயை பிழிந்து எடுக்கிற ஒரு இடம், அது எண்ணெய் பிழிந்து எடுக்கிற இடம். அப்போ இயேசு நம்முடைய மனுகுலத்துக்காக, பாவங்களுக்காக அவர் பிழியப்பட போகிறார் என்பதனுடைய அடையாளமாகத்தான் அவர் கெத்செமனே தோட்டத்தில் என்ன செய்தார், தெரிந்து கொண்டு அவர் இறுதியாக ஜெபித்தார். சரி, அங்கே என்ன முடிவுக்கு வந்தது என்பதை நான் சொல்ல வருகிறேன். இயேசு ரத்தம் சிந்த தொடங்கின இடம் எது என்று சொன்னால் அது கெத்செமனே தோட்டம் என்று சொல்ல முடியும். முதலாவது, ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அவர் ஜெபித்தார் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அவர் ஜெபிக்கும் பொழுது இரத்தம் வேர்வையாக வந்தது என்று எழுதியிருக்கிறது. அப்போ அடிக்கப்படுவதற்கு முன்பதாகவே இயேசுனுடைய சரீரத்திலிருந்து இரத்தம் வெளிப்பட்டு விட்டது. பாருங்க, இதுலேயும் ஒரு ஆவிக்குரிய காரியம் இருக்கிறது. ஆதாம் பாவம் செய்து விட்டான் என்று சொல்லும்போது கர்த்தர் அங்கு ஒரு சாபத்தை சொல்லுகிறார். என்னது? நீர் பாவம் செய்தபடினால் இந்த பூமி சபிக்கப்படுகிறது. இந்த பூமி சபிக்கப்பட்டதுனால இந்த பூமியில் உள்ள என்னது எல்லாம் முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். நீ என்ன செய்வாய்? அனுதினமும் நீ உன்னுடைய வேர்வையை சிந்தி தான் நீ என்ன செய்ய, உழைத்து தான் நீ பிழைக்கணும், இதுதான் வாழ்க்கை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டார். கவனிங்க, அப்போ ஆதாமுடைய வேர்வை பூமியிலே சிந்தினது, சிந்தப்பட வேண்டும் என்பது தேவன் நோக்கம். அது சாபத்தின் அடையாளம். அதன் அடையாளமாகத்தான் பூமியில் என்ன முளைத்தது? முட்களும் புட்களும் முளைக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்குறோம். பாருங்கள், இயேசு இந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கும் பொழுது அவருடைய ரத்தம் வேர்வை துளியாக வெளியில் வந்து அந்த கெத்செமனே தோட்டத்தில் விழுந்ததனால இந்த பூமி ஏற்கனவே என்னவாக இருக்கப்பட்டது? சபிக்கப்பட்ட சாபமுள்ள இந்த பூமியாக ஆண்டவர் ரத்தம் சிந்தினதுனால அது பரிசுத்தமாக்கப்பட்டதாக இருக்குது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது உங்களுக்கு புரியும். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளும் மரணங்களும் அதற்குள்ளே மறைந்திருக்கிற ஆழமான ஆவிக்குரிய காரியங்களையும் பார்க்கும் பொழுது இது நமக்கு அவசியம். இந்த காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்பது நமக்கு புலப்படுகிறது. அதனால தான் நான் முன்பு சொன்னேன், எப்பொழுதும் போல வழக்கம் போல இந்த 7 வார்த்தையே நம்ம பேசிகிட்டு இருக்கிறத விட அவருடைய பாடுகள், அவருடைய மரணத்தை குறித்து நாம் இன்னும் ஆழமாக சிந்திக்க வேண்டியதில் இருக்கும் என்பதை தான் ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கும்படி எனக்கு கொண்டு வந்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, சரி, இப்படியாக இயேசுனுடைய மரணத்தை பற்றி நான் சொன்னேன். ஏன் இயேசு மரிக்க வேண்டும், ஏன் இயேசு அடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இதுதான் உண்மை. அப்போ ஆண்டவர் செய்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சொல்கிறேன், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அவர் நின்றால் ஒரு அதிசயம், அவர் உட்கார்ந்தால் ஒரு அற்புதம், அவர் எழுந்தால் ஒரு அதிசயம். ஆமாங்க, அவர் கையை உயர்த்தினால் ஒரு அதிசயம், அசைத்தால் ஒரு அசத்தியம், அவர் பார்த்தால் அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. உண்மை அது. அப்போ இயேசுனுடைய வாழ்க்கையில் கவனிங்க, அவர் எதை செய்தாலும் அதற்கு ஒரு பின்னணி, அதற்கு ஒரு காரணம் இல்லாமல் இயேசு எதையும் செய்ததே இல்லை என்பதற்காக நான் சொல்ல வருகிறேன். அப்போ நான் இப்போ சொல்ல வந்தது, அவர் இந்த தோட்டத்தை தெரிவு செய்து கொண்டதும், அந்த தோட்டத்தில் அவர் ஜெபித்ததும், ஜெபிக்கும்போது அவருடைய சரீரத்திலிருந்து அந்த வேர்வை ரத்தமாக வந்ததும், இது எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஏதோ போனார், வந்தார், ஜெபித்தார் என்று சொல்லி நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு பின்னணியில் மறைந்திருக்கிற ஆழமான சத்தியங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். அதே போல் இன்னொரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து தலையிலே முள்முடி சூட்டப்பட்டவராக நாம் பார்க்கிறோம். ஏன் இயேசு முள்முடியை தலையிலே ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பாருங்க, நான் சற்று முன்பு சொன்னேன், அந்த முட்கள் எதனுடைய அடையாளம்? அது சாபத்தினுடைய அடையாளம் என்று நான் சொன்னேன் இல்லையா? அந்த சாபத்தினால தான் இந்த பூமியில் என்ன முளைத்தது? முட்கள் முளைத்தது.
அப்படி முட்கள் முளைத்திருக்கும் போது ஆதாம் அந்த பூமியிலே நடந்து செல்லும் பொழுது, எதற்காக முட்கள் முளைத்தது என்று சொன்னால், ஆதாம் நடந்து செல்லும் பொழுதெல்லாம் அவன் கால்களிலே அந்த முள்ளு குத்தும் பொழுதெல்லாம் அவன் என்ன செய்வான்? இது என் பாவத்தினால்தான், நான் செய்த பாவத்தினால்தான், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று ஒரு வேளை அவன் சொல்லக்கூடும், சொல்லி இருக்கக்கூடும். யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது போலவே எங்கு நடந்தாலும் நடக்கிற இடங்களிலே முட்கள் குத்தும் என்பதனால பின்னாட்களிலே, நான் சொல்ல வருகிறது ஆதாமே இல்லை, ஆதாமுக்கு பின்னாட்களிலே என்ன செய்கிறாங்க? மனுகுலத்தில் அவர்கள் ரொம்ப யோசித்து சிந்தித்து என்ன பண்ணியிருப்பாங்க என்று சொன்னால், காலில் முள்ளு குத்தாமல் இருக்கிறதுக்கு தற்காலிகமாக ஒரு ஏற்பாடு பண்ணி என்று சொல்லிதான் அதனால் உருவாக்கப்பட்டதான் பாதரட்சைகள்லாம். அதுக்கப்புறம் அது ஷூ நிறைய மாடர்னாக மாறிடுச்சுப்பேன். ஆக மொத்தம் காலில் முள்ளு குத்தாமல் இருக்கிறது என்ன செய்யலாம், அதுக்கு ஒரு தடை, தற்காப்பு என்ன செய்யலாம் என்று சொல்லும்போது தயாரிச்சுட்டாங்க. இப்படி ஒரு காரியம் நடந்தது. நீங்கள் யோசிக்கலாம், மோசே ஒரு முறை எடுத்து வாசிக்க வேண்டாம், யாத்திராகமத்தில் இருக்குது இந்த நான் சொல்கிற இந்த சம்பவம். அங்கு ஒரு முட்செடி எரிந்து கொண்டிருக்கிறதை அவன் பார்க்கிறான். முதலாவது ஆண்டவர் முட்செடி தான் அவனுக்கு தரிசனம் கொடுக்கிறதாகவும் நாம் படிச்சிருக்கிறோம், தெரிந்த ஒரு சம்பவம் தானே இது. அவன் பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த முட்செடி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த முட்செடி என்ன செய்யல? எரியுதே தவிர செடி அப்படியே தான் இருக்கிறதை பார்க்கிறோம். சரி, இந்த காட்சியை அவன் வினோதமாக, விசித்திரமாக, ஆச்சரியமாக பார்க்கிறான். பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த அக்கினி ஜுவாலையிலிருந்து கர்த்தருடைய சத்தம் வருகிறது, கர்த்தர் பேசுகிறார். அவன் கிட்ட போய் அதை பார்க்கலாம் என்கிற ஆர்வத்தோடு அவன் கிட்ட நெருங்கி வரும்போது ஒரு சத்தம் வருகிறது, மோசேயே. என்னது? என்ன சொல்றீங்க பார்ப்போம். உன் பாதரட்சையை கழற்றி வை, இந்த இடம் பரிசுத்தமானது. இது நமக்கு தெரிஞ்ச சம்பவம். இது நான் கூட அப்படி தான் இது வரைக்கும் யோசிச்சிட்டேன். அப்போ இதை படிக்கும்போது கேட்கும்போது நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? ஓ, கடவுளுடைய இடத்துக்கு, ஆண்டோட இடத்துல, பரிசுத்தமான இடத்துல என்ன செய்யக்கூடாது? பாதரட்சை, அதை செப்பல் போட்டுட்டு போகக்கூடாது என்கிறது தான் பொதுவாக பரவலாக எல்லாரும் நினைக்கிற ஒரு கருத்து இல்லையா? அது அல்ல. இது அதை நம்ம மரியாதை நிமித்தமாக நம்ம கழட்டி வைப்பது என்பது வேறு விஷயம். ஆனால் அங்கு சொல்லப்பட்ட கருத்து அது அல்ல. கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு மதிப்பு மரியாதை கனப்படுத்தும் வண்ணமாக நம்ம பாத ரட்சையை அணிந்து கொள்ளாமல் இருப்பதோ அல்லது கழட்டி வைப்பதோ தவறல்ல. நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. நான் இங்கு சொல்ல வருகிற கருத்தை நான் சொல்ல வரேன், கவனிங்க. இதை தியானிக்கும் போது அங்கே உள்ள கருத்து என்னவென்று சொன்னால், ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தம். சரி, ரைட்டு, ஓகே, பரிசுத்தமானது. எதுக்காக இந்த பாதரட்சியை கைட்ட சொல்கிறாரு என்று சொன்னால், நீ இருந்த இடமும், நீ வளர்ந்த இடமும், நீ நடந்த இடமும் எப்படிப்பட்ட இடம் அது? அது பாவமும் சாபமும் நிறைந்த இடமா இருந்தபடினாலே அங்கங்கே என்ன இருக்குது? அங்கங்கே முட்கள் இருக்கும் என்பதனாலே நீ பாதரட்சியை போட்டு இருப்பது சரிதான். ஆனால் இந்த இடம், இப்போ நீ வரப்போகிற இடம், இங்கே இருக்கிற இடம் இருக்குத, கிட்ட வரான் இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இது பரிசுத்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே முள்ளு கிடையாதுப்பா, இங்கே எதுக்கு நீங்கள் இந்த செருப்பை போட்டுட்டு வர, நீ அங்கேயே கைட்டு வச்சிருப்பான்னு சொல்கிறார். இது பரிசுத்தமான இடம். இங்கே என்ன இல்லை? இங்கே முற்களுக்கு இடம் இல்லை என்பதுதான் அடையாளம். கவனிங்க, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அங்கு ஆண்டவர் அவனுக்கு சொல்லாமல் சொல்ல வைக்கிறார். கவனிங்க, நல்லா புரிஞ்சுங்க. முள் இல்லாத இடம்தான் அந்த முட்செடி. அது எரியிற செடி எந்த செடின்னு பார்க்குறோம்? முள் செடி தான் எதுவும் எரியுது, ஆனால் கருகலை. தீப்பிடிச்சி எரியுதை தவிர, எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறத தவிர செடி செடியாகவே இருந்துகிட்டு இருக்கு. இது என்னது? இது ஒரு தற்காலிகமான ஒரு தீர்வு, ஒரு தற்காலிகமான ஒரு காரியத்தை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். அதாவது இந்த பரிசுத்தமான இடத்துல முள் இல்லை தான், இந்த முள் முற்றிலுமாக அழிக்கப்படணும் என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் மூலமாகத்தான் இந்த மனுகுலத்துக்கு சாபத்திலிருந்து முற்றிலுமாக முழுவதுமாக ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பது தான் தேவ திட்டமாக இருந்திருக்கிறது. அதற்கு அடையாளமாக அதை காட்டுகிறார். எனவே அதற்கு தீர்வாக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்த பொழுது அவர் என்ன செய்கிறார்? இந்த முட்கள் என்பது சாபத்தை குறிக்கிறதுனால இந்த சாபத்தையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன், இதன் மூலமாக இந்த மக்களுக்கு, மனுகுலத்துக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு உண்டாகட்டும் என்பதற்காக தான் எல்லாருடைய சாபத்தையும் எல்லாருடைய பாவத்தையும் நான் என் தலையில் சுமந்துக்கிறேன்.
என் தலையில் சுமந்துக்கிறேன்றதுக்கு அடையாளமாக தான் அந்த முன்முடியை சூட்டுவதற்கு அவர் இடம் கொடுத்தார். ஏதோ 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 அவர்கள் செய்தார் என்று அல்ல, அவர்கள் எதையோ நினைச்சு செய்திருப்பாங்க. இதை அவர் ஏற்றுக்கொண்டதுடைய நோக்கம் அதுதான் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்கள். இப்படி அவருடைய சிலுவை மரணத்தின் பாடுகளிலே பாதைகளிலே அந்த கடந்து செல்கிற காரியங்கள் இப்போ இருக்கும் பொழுது, நான் இன்னும் இந்த சிலுவையை பற்றிய சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். வேதாகமத்திலே இந்த சிலுவை பாடுகள் அவருடைய மரணத்தை பற்றி பழைய ஏற்பாட்டு காலத்தில் மொத்தம் 34 இடங்களிலே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்குது. இப்போ அதை எடுத்து சொல்லப்போனால் எனக்கு 1 மணி நேரமே போயிடும். கர்த்தருக்கு சித்தமானால் இது 200 நாட்களுக்கு கூட சொல்லலாம், தவற இல்லை. நான் ஒரு குறிப்பை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லணும். 34 தீர்க்க தரிசனங்கள் சங்கீதம் மற்றும் ஏசாயா இன்னும் பல புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிற சம்பவங்கள் தான் இயேசுடைய வாழ்க்கையிலே நடந்தது, நிறைவேறினது. சரி, இந்த சிலுவையை பற்றி நான் உங்களுக்கு சில காரியத்தை சொல்கிறேன். இப்படியாக இருக்கும்போது ஆண்டவர் இயேசு இந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டார், சிலுவையை சுமக்கிறார் என்று சொல்லும் பொழுது, இந்த சிலுவை என்பது லத்தீன் மொழியில் கிரஷ் என்கிற வார்த்தையிலிருந்து வந்தது தானா இந்த சிலுவையாம். இந்த சிலுவை என்று சொல்லும் பொழுது ரோமர் ஆட்சி காலத்தில் மரண தண்டனை விதிப்பதற்காக உச்சக்கட்டமாக உச்சபட்சமாக அவர்கள் வைத்திருக்கிற ஒரு தண்டனை தான் அந்த சிலுவை மரணம் என்பது. இப்போ எப்படி நம்ம நாட்டில் அதிகபட்ச தண்டனை என்று சொன்னால் தூக்கு தண்டனை, உங்களுக்கு தெரியும். நம்ம நாட்டில் அதிகபட்ச தண்டனை, பெரிய தண்டனை என்று சொன்னால் தூக்கு தண்டனை தான். அதுபோல் அந்த நாட்களிலே ரோமர் வாழ்ந்த காலங்களிலே, ரோமர் ஆட்சியிலே, ரோமன் தேசத்திலே, ரோமருக்கு அல்ல, ரோம நாட்டிலே வசிக்கிற ரோம குடியுரிமை பெற்ற ஜனங்களுக்கு அல்லவாம், மற்றவர்களுக்கு, ரோமாபுரியில் வாழ்கின்ற மற்றவர்கள் என்று சொல்லும்போது யூதர்களோ மற்ற கிரேக்கர்களோ யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு குற்றம் செய்தாலும் சரி, எந்த ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் சரி, அவளுக்கு கொடுக்கும்படியாக அவர் வைத்திருந்த அதிகபட்ச அந்த தண்டனை தான் சிலுவையாம். பாருங்க, என்னதான் தவறு செய்தாலும், எவ்வளவு பெரிய தவறாக இருந்தாலும் சரி, ரோமர்களுக்கு சிலுவை தண்டனை கொடுக்கவே மாட்டாங்களாம். ரோமராக இருந்தாக்கா அந்த தண்டனை கிடையாது. ஆனால் ரோமர் நாட்டில் தான் நடக்குது, நிறைவேற்றுறாங்க தண்டனையை. அது யாருக்கு என்று சொன்னால் பிற இனத்தாருக்கு. இப்படி அந்த நாட்களிலே இந்த தண்டனை என்பது வழக்கமாக காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். இது இயேசுநாதருக்கு மட்டும் வந்த புதிய ஒரு காரியம் அல்ல. இயேசுக்கு முன்பதாகவே குற்றவாளிகளை தண்டிக்கும்படியாக கொடுக்கிற ஒரு தண்டனையில் ஒரு இழிவான, ரொம்ப கேவலமாக கடினமான, கஷ்டமான என்று சொல்லலாம். சிலுவை தண்டனை என்பது ரொம்ப கொடுமையான தண்டனை. அது இந்த சிலுவை மரத்தை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்கள், இந்த சிலுவை மரம் எவ்வளவு உயரம் இருக்கும் என்று சொன்னால், சுமார் குறைந்தபட்சம் 7 to 15 அடி உயரம் வரைக்கும் இருந்திருக்கும் என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். எப்படி அதை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இயேசு அவர்கள் சிலுவையை தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லும்போது அந்த போர்ச்சாகோட என்ன செய்கிறார், ஒரு கழியை எடுத்து என்ன செய்கிறார், குச்சி எடுத்து காடியை தோய்த்து இயேசுநாதருக்கு வாய்க்கு நேராக நீட்டினதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு மனுஷனுக்கு சராசரி ஒரு ஆவரேஜ் ஹைட்டு 5 அடி. அப்போ அவன் நிற்கிற இடத்திலிருந்து அதுக்கு மேலே உயர்த்தி அவன் கொடுக்குறான் என்று சொல்லும் பொழுது அந்த உயரத்தை கணக்கிட்டு சொல்லுகிறார்கள். ஒரு சிலுவை மரம் என்று சொல்லும் பொழுது இத்தனை அடி உயரத்திலிருந்து இவ்வளவு நீளத்தில் இருக்கும் என்று சொல்லி ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த சிலுவை மரத்தை பற்றி பார்க்கும்போது, சிலுவை அறைகிற அந்த மரமாகப்பட்டது இன்றைக்கு நீங்கள் பார்க்கிறது போல் நம்ம வீடுகளில் வைக்கிற அருகாலாக இருக்கட்டும், கதவாக இருக்கட்டும், ஜன்னலாக இருக்கட்டும், என்ன செய்யணும், மரத்தை சும்மா எழைன்னு இழைச்சி மழைன்னு அந்த இழைப்பு காணாது என்று சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கு பட்டசீலை போட்டு நல்லா இழைச்சி அப்படி தானே வைக்கிறோம். அப்படிலாம் இருக்கவே இருக்காதான். அந்த மரம் எப்படி இருக்குன்னா சொரப்பாக தான் இருக்கும், வழவழப்பாகவே இருக்காது. இப்படி சொன்னால் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இந்த பனை மரத்தினுடைய வாரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பனை மரத்துலேருந்து சாத்து வாரெல்லாம் இப்போ நிறைய இருக்கிறதில்ல. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது வச்சுருவாங்க. அது எல்லாமே எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட அது போல தான் அந்த மரங்கள்லாம் இருக்கும். அந்த சிலுவை மரம் என்பதை அது போன்ற மரங்களை தான் எடுப்பாங்களாம். எதுக்கு சொல்கிறேன், அந்த அளவுக்கு வேதனையை வருத்தக்கூடிய மரங்களால் செய்யப்படுறது தான் அந்த சிலுவை மரம் என்பது.
எனவே இந்த சிலுவை தண்டனையை கொடுக்கிற அந்த இடம் இருக்குது பாருங்க, கொல்கதா என்கிற இடத்துல தானே சிலுவை மரத்தை கொண்டுட்டு போய் அவர்களை சிலுவையில் அறைந்தார்கள். அந்த இடம் எப்படி இருக்கு என்று சொன்னால், எங்கே பார்த்தாலும் எலும்பு கூடாவே கிடக்கும். ஏனென்றால் ஏற்கனவே நிறைய பேர் அந்த இடத்துல தான் சிலுவையில் எல்லாருமே அறைவாங்க. எப்படி நம்ம ஊரில் ஒரு மரணம் என்று சொன்னால், சாவு என்று சொன்னால் சுடுகாட்டில் கொண்டு போய் வச்சிடறோம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்க, மயானம் சொல்கிறோம் பாருங்க. அதுபோல் இந்த சிலுவையை அந்த அந்த கொல்கதா என்கிற இடத்துல சிலுவை அறையிற இடம் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரே எலும்பு கூட தான் கிடக்குமா. ஏன் அந்த எலும்பு கூட இங்கே கிடக்குது என்று சொன்னால், சிலுவை மரணத்தை சந்தித்தவர்கள், சிலுவையில் அறையப்பட்டவர்களை யாரும் எடுத்து அடக்கம் பண்ணுறது கிடையாது. புரியுங்களா? சிலுவையில் அறையப்படும் போதே நிறைய பேர் இறந்துருவாங்க, அப்படியே விட்டுட்டு வந்துடுவாங்க. அப்போ விட்டுட்டு வரும்போது என்ன ஆகுன்னு சொன்னால், கழுகு, பறவை, நரி என்னென்னலாம் அங்கே வந்து இந்த பிணத்தை பிடுங்கி சாப்பிட்றதுக்கு இருக்குதோ எல்லாம் வந்து பிச்சு பிடுங்கி சாப்பிட்டு போயிடும். மிஞ்சி இருக்கிறது எலும்பு தானே, அப்படி தான் கிடக்குமா அது. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான கொடூரமான இடம் அது பாருங்க. இப்படியாக இந்த சிலுவையின் காரியங்களை பற்றி நான் பார்த்து கொண்டு வரும்பொழுது, இயேசுவை என்ன செய்கிறாங்க, இப்போ கெச்சமனே தோட்டத்தில் அவர் ஜெபித்து கொண்டிருந்த நேரத்தில் வந்து அவரை பிடிக்கும்படி வருகிறார்கள். அவரை பிடித்த உடனே சீஷர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க, ஆளை விட்டால் போதும் என்று சொல்லி பறந்து ஓடிவிட்டார்கள். அதற்கு பிற்பாடு இயேசு சந்தித்த ஒவ்வொரு சம்பவத்தையும் நம்ம இன்றைக்கு பாடலாக பாடினோம், நம்ம அதை ஆராதனையில் நம்ம தியானித்தோம். ஆளாளுக்கு வழிபோக்கம் என்ன சொல்கிறாங்க, யாரோ வந்து என்ன செய்யறாங்க, இயேசுவை ஒருத்தவன் கன்னத்தில் அரைகிறான், தலையில் கொட்டுறான், முகத்தில் காரி உமிடுறான். என்ன சும்மா ஆப்டால் ஒன்றத்துக்கும் மதிப்பு இல்லாத ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வேலைக்கார கொண்டு இயேசுவை என்ன செய்கிறான், அடிக்கிறான், கேலி பண்ணுறான், பரியாசம் பண்ணுறான். இப்படியாக அவர் சித்திரவதை செய்யப்பட்டவராக அவர் போய்கிட்டு இருக்கும் பொழுது, அவர் கொண்டுட்டு போய் பிலாத்துக்கு முன்பாக நிறுத்தும் பொழுது அவருக்கு என்ன செய்கிறாங்க, 39 அடிகள் கசையடி கொடுக்கும்படி அவர்கள் உத்தரவிடும் பொழுது அவரை அந்த வாரினால் அடித்தாங்க. அப்படி அடிக்கிறதுக்கு முந்தைய என்ன செய்வாங்கன்னா, ஒரு கம்பத்தில் கட்டி வச்சுருவாங்க. கம்பத்தில் கட்டி கையும் கட்டிடுவாங்க. கையை கட்டிட்டு அந்த அடிக்கிற அந்த வாறு எப்படி இருக்குன்னு சொன்னால், கைப்பிடி வந்து ஒரு மர கைப்பிடி. அந்த மர கைப்பிடியில் வாறுகள் சவுக்கு போல் இருக்கும். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தோல்னார் இருக்கும். அதனுடைய நுனியில் இரும்பு கொக்கி இருக்குமா. அதில் ஒரு கைப்பிடியில் மொத்தம் 12 வாறு இருக்கும். 12 வாறு இருக்கும், ஒன்றுலேயும் ஒரு கொக்கி இருக்கும். இதை பிடிச்ச ஒரு அடி அடிச்சேன்னு சொன்னால், ஒவ்வொரு கொக்கியும் அந்த உடம்புக்குள்ளே போய் முது வழியாக போய் அப்படியே சதையை பிச்சு எடுத்துக்கிட்டு தான் வருமா. நல்லா யோசித்து பாருங்கள், அது எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு வேதனையான அனுபவம் என்பதை நினைத்து பாருங்கள். ரோமருடைய சட்டப்படி யாரையும் 40 அடிக்கு மேலே அடிக்கக்கூடாது. அதனால தான் 39 அடிகள் அடித்தாங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் அவர் அடிக்கும் பொழுது, ஒவ்வொரு முறையும் அந்த வாறு எத்தனை இருக்குன்னு நான் சொன்னேன், 12 தோள்கள் இருக்குங்க. அதில் ஒரு கைப்பிடியில் 12 தோல், 12லேயும் 12 கொக்கி இருக்குது. ஒரு அடி அடித்தா 12 இடத்துல அதை பிச்சு எடுத்துகிட்டு வரும். இது எவ்வளோ வேதனையான ஒரு அனுபவம் பாருங்கள். ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்தமாக அவருடைய உடம்பில் 5480 காயங்கள் இருந்ததாக வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். 5480 காயம். அவருடைய முதுகில் மட்டும் 150 காயமா. அவர் முதுகில் மட்டும். அவர் வாரால் அடிக்கும் பொழுது என்ன செய்தார்கள், முதுகில் தான் அடித்தாங்க. உழுத நிலம் போல் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளோ பாடுகள். நம்ம எப்பொழுதுமே பொதுவாக இயேசுவினுடைய பாடுகள் தியானிக்கும் போது, இயேசுவை அடித்தாங்க, கன்னத்தில் அடித்தாங்க அப்படின்னு நம்ம வசனம் படிப்போம், ஒரு பாட்டு பாடுவோம், ஒரு ஜெபம் பண்ணுவோம், அதோடு போயிடுவோம். நம்ம அது என்றைக்கும் நிறுத்தி நிதானமாக அதை நம்ம சிந்திக்கிறது இல்லை. நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம் பிரியமானவர்களே. தலையில் இப்படிலாம் அடித்து துன்பப்படுத்தி தலையில் முள்முடியை வைத்து அவரை அழுத்துகிறார்கள். இப்படிலாம் அவரை சித்திரவதை செய்த பிற்பாடு என்ன செய்கிறாங்க, அவங்க சிலுவை மரத்தை அவர் தோளின் மேலே தூக்கி வைக்கிறாங்க. அந்த சிலுவை மரத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க, அது எவ்வளவு வெயிட் இடை இருக்கும் என்று சொன்னால்,
குறைஞ்சபட்சம் 75 கிலோவிலேருந்து 150 கிலோ வரைக்கும் வெயிட் உள்ளதான் அந்த மரம். அப்போ இவ்வளவு பாரமான ஒரு சிலுவையில் தான் இயேசு சுமந்தாங்க. 75 கிலோன்னா என்ன? கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் உங்கள் இடம் மூட்டைக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் இப்போ கூட 60 கிலோ தான் நெல் மூட்டை வைக்கிறாங்க எடை. டிஎன்சியில் 72 கிலோ வைக்கிறாங்க. அப்போ 75 கிலோ எடை உள்ள ஒரு மரத்தினா கிட்டத்தட்ட ஒரு மூட்டை. இது குறைஞ்சபட்சம்தான். 75லேருந்து 150 கிலோ வரைக்கும் இருக்குமா அது அந்த மரத்தினுடைய வெயிட்டு. அது எப்படிங்க சுமக்க முடியும்? யோசித்து பாருங்கள். சரி, ஏதோ நீங்கள் என்ன அப்படியே தூக்கி இப்படி இறக்கி வச்சுருவீங்க. இயேசு பிலாத்துனுடைய அரண்மனையிலேருந்து கொல்கதா வரைக்கும் 2.5 மைல் தூரம் அதை கடந்து சென்றதாக சொல்லுகிறார்கள். 2.5 மைல் தூரம் அந்த பாரத்தை அவர் சுமந்து கொண்டு போகிறார். கவனிங்க, இப்படி சாதாரண ரோட்டில் அதுவும் என்னது நல்ல புதிதாக போடப்பட்ட ஒரு பைபாஸ் ரோடாக இருந்தால் என்ன செய்வோம்? நம்ம சாதாரணமாக நம்ம சைக்கிள் ஓட்டுறதா இருக்கட்டும், ஒரு பைக்கில் போகிறதா இருக்கட்டும், ஒரு காரில் போகிறதா இருக்கட்டும், கொஞ்சம் ரோடு சரியில்லைனாலும் நடக்கிறதுக்கே நம்ம யோசிக்கிறோம், குண்டும் குழியுமா இருந்தால் இல்லையா? சாதாரணமாக பாருங்கள், இப்போ நாங்கள் கூட இந்த பாதையாக போகிறது விரும்புறதில்லை. ஏனென்றால் இந்த ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது, உங்களுக்கு தெரியும். நல்ல இத்தனைக்கு நடந்து போகிறதுக்கு இல்லை. ஆனால் சிலுவையை சுமந்துக்கிட்டு பாதை எப்படி இருக்குன்னு தெரியுமா? இது போல் சமமான பாதை அல்ல, அது செங்குத்தான பாதையாகும். இருக்க உயரம் போய், ஏன்னா அது மலை. இப்போ மலையை நோக்கி போகும்போது செங்குத்தான பாதையில் தான் அவர் ஏறணும். ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு செங்குத்தான பாதையில் போகிறதுன்றது எவ்வளவு கஷ்டமாக இருக்குன்றதை நம்ம சிந்திக்க வேண்டும். இப்படி கொண்டுட்டு போய் இந்த சிலுவையை சுமக்க வைத்து அந்த கொல்கதா என்கிற மலையில் கொண்டு போய் வைத்து அந்த சிலுவையை அவர்களை அறைந்ததாக நாம் பார்க்கிறோம், ஆணிகளால். அந்த ஆணியை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, 5 அங்குலத்திலேருந்து 7 இன்ச்சு. இப்போ நீங்கள் நம்ம வீட்டில் சாதாரணமாக பார்க்குறோம் 2 அங்குலம், 2.5 அங்குலம், 3 அங்குலம், அதுவே இவ்வளோ நீட்டு இருக்குங்க. 5 அங்குலம்னா 4 அங்குலம்னா என்ன நல்லா இவ்வளோ நீட்டு இருக்கும். அது 5லிருந்து 7 அங்குலம் உள்ள ஆணிகளை அவருடைய கைகளிலும் கால்களிலும் அடித்தார். அப்படின்னா என்ன? அடித்தா அந்த பக்கம் அடுத்த பக்கமே வந்துடும். யோசித்து பாருங்கள். ஆணியை பற்றி உங்களுக்கு தெரியும், ஆணி நீளத்தை நான் சொல்லிட்டேன். இப்போ எவ்வளோ நீட்டுன்றது உங்களுக்கு தெரியும். அவர் கைகளை அடித்தா கைக்கு தாண்டி அடுத்த பக்கமே மரத்தை தாண்டி வெளியில் வரும். அது எவ்வளோ வேதனை! அவருடைய இரத்த நாளங்கள் எல்லாம் கிழிந்து போகும் அளவுக்கு அவர்கள் அந்த ஆணியை அடித்தார்களாம். சாதாரணமாக அடித்தா கையெல்லாம் பிச்சுட்டு வந்துடும். அதனால் எவ்வளவோ அவர் வேதனை. சாதாரணமாக முள்ளு குத்தினாலும், கையில் ஏதாவது ஒன்று குத்தினாலும் நமக்கு எவ்வளோ வேதனைப்படுகிறோம். அவர் ஒரு ஆணி அடிக்கும்போது வேதனைப்பட்டிருப்பார். அடுத்த ஆணியை சிலுவை மரத்தை கீழே வைத்து அவர் அடுத்த ஆணி அடிக்கும்போது அவருடைய உடலெல்லாம் வேறு வேறு திசையில் இருந்திருக்கும். அதை தூக்கி இழுத்து கயிறு வச்சு கட்டி அதுக்கப்புறமா தான் அந்த ஆணியை அடித்ததாக சொல்கிறாங்க. இப்படி ஆணி அடித்து இந்த சிலுவையில் தொங்க விடும்போது அவரால் அவருடைய உடம்பை பேலன்ஸ் பண்ண முடியாது. அவருடைய உடம்பு வெயிட்டெல்லாம் அவர் கால் ஆணியில் தான் தங்கும். அப்படி கால் ஆணியில தாங்கிக்கிட்டு அவரால் இருக்க முடியாது. ஏன்னா முதுவை கொஞ்சம் கஷ்டப்படுத்திக்க வேண்டியிருக்கும், கைகளிலிருந்தும் ஒரு பேலன்ஸ் இல்லாமல் ஒரு சூழ்நிலையில் அவர் தவிக்கும் போது தான் அவர் சொல்கிறாரு, நான் தாகமாக இருந்தேன் என்று சொல்கிறார். அதை குறித்து சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு கடைசியாக எப்போ தண்ணி குடிச்சிருப்பாங்க என்று சொல்லி ஒரு கேள்வி எழும்புது. கடைசியாக என்று சொல்லும்போது சீசர்களை அழைத்து என்ன செய்தார்? எல்லாருக்கும் கடைசியாக அவர் ராபோஜனம் கொடுக்குறாரு இல்லையா? அப்போ தானே யூதாஸுக்கும் கொடுக்குறாரு. யூதாஸ் எடுத்துகிட்டு ஓடி போகிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் இவர் கச்சமரின் தோட்டுக்கு வராரு. அவர் கடைசியாக சாப்பிட்டது அதுதான். அதுக்கப்புறம் அவர் தண்ணீர் குடித்ததற்கான எந்த அறிகுறியும் இல்லை. தண்ணி கூட குடிக்காத நிலையில் கிட்டத்தட்ட அந்த நேரத்தை கணக்கிட்டு பார்க்கும்போது 12 மணி நேரம் அவரை சித்திரவதைப்படுத்தி, அந்த 12 மணி நேரத்துக்குள்ளாக அவளை அடித்து துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி தலையில் முள்முடி வைத்து சாணியில் அடித்து இவை எல்லாமே அந்த சிலுவை சுமந்துட்டு போனது எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்க்கும்போது 12 மணி நேரத்துக்கு தண்ணி இல்லாமல் இருந்திருக்கார். அதனால தான் அவர் தொங்கும்போது நான் தாகமாக இருந்தேன்னு அவர் சொல்கிறார். சொல்கிறாங்க, சிலுவை பாதையில் அவர் போகும்போது தண்ணி இல்லாமல் பசியோட வேதனையோட வலியோட அந்த சிலுவை மரத்தை அவர் எப்படி அவர் தூக்கி கொண்டு போயிருப்பார். அந்த பாரம் அவரை எந்த அளவுக்கு அழுத்தியிருக்கும். அவரால் எழுந்திருக்க முடியாமல் சொல்கிறாங்க, 3 முறை அவர் கீழே விழுந்துட்டதா. 3 இடத்துல விழுந்தார் என்று சொன்னால் கீழே குப்பரை விழுந்தார்.
மேலே இந்த சிலுவை மரம், நான் முன்பே சொன்னேன், அதோடைய வெயிட்டை சொல்லிட்டேன். ஒரு மூட்டை உங்கள் மேலே விழுந்தால் உங்களால் தள்ளிட்டு எழுந்திருக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏற்கனவே அவருடைய சரீரத்திற்கு பலனெல்லாம் குன்றி விட்டது, நிறைய காயங்கள், ரத்தம் வெளியேறி விட்டது, பசி, தாகம். சிந்திச்சு பாருங்கள். இப்படியெல்லாம் இயேசு எதற்காக இந்த பாடுகளை அவர் பட்டார், எதற்காக இந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால், உடனே நீங்கள் பழைய பாட்டை பாடுவோம், இது நமக்காக தான், எனக்காக தான், உங்களுக்காக தான். ஓகே, இப்படி நமக்காக இவ்வளவு பாடுகளை பட்டிருக்கிறார் என்று சொல்லி பாடிக்கொண்டிருந்தால் போதுமா? சொல்லி கொண்டிருந்தால் போதுமா? அந்த பாடுகளை நமக்காக ஏற்றுக்கொண்ட, இவ்வளவு பாடுகளை ஏற்றுக்கொண்ட அந்த இயேசுவுக்காக நாம் என்ன செய்கிறோம்? நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார் அல்லது இயேசு எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், அதை தான் நான் சொல்லி நான் இன்றைக்கு முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நான் இது வரைக்கும் அவர் சிலுவையில் இயேசு பட்ட பாடுகளை ஒரு சுருக்கமாக தான் நான் சொன்னேன். இதை இன்னும் விவரித்து சொல்லலாம், விரிவாக சொல்ல வேண்டிய காரியம் இது. அவர் பட்ட பாடுகளை இங்கே பாருங்க. இப்போ நான் சொன்னேன், கிட்டத்தட்ட 12 மணி நேரம் அவர் கஷ்டப்பட்டதை நான் எவ்வளோ நேரத்தை சொல்லியிருக்கிறேன்? ஒரு அரை மணி நேரம் கூட இல்லை, நான் ஒரு சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்டேன். அவ்வளோ நேரம் பட்ட பாடுகளை அவ்வளோ நேரமும் சொன்னால் தான் நமக்கு புரியும், விளங்கும். அப்படி சொல்வதற்கு நமக்கு சமயம், சந்தர்ப்பம், வாய்ப்பு இங்கே கிடையாது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும்? சிலுவையை சுமந்த, சிலுவையில் உங்களுடைய பாரங்களை, துக்கத்தை, வேதனையை, பாவங்களை ஏற்றுக்கொண்ட இயேசு இந்த நாளிலே உங்களையும் நம்மையும் எல்லாரையும் பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்துட்டு சிலுவையை எடுத்துக்கொண்டு வரணும். ஆக மொத்தம் நம்மையும் சிலுவையை எடுத்துக்கொண்டு வர சொல்கிறார். நமக்காக சிலுவையை சுமந்த, சிலுவையை ஏற்றுக்கொண்ட, சிலுவை பாரத்தை சுமந்த இயேசு இன்றைக்கு உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, என் பின்னால் வர விரும்புகிற யாராக இருந்தாலும் என்ன செய்யணும்? இப்போ சிலுவை எடுத்துகிட்டு வரணும். இப்போ இதை சொல்லும்போது நீங்கள் இப்படி யோசிக்க தோணும், அப்படியே அப்பா 75 கிலோன்னீங்க, இப்படிலாம் யோசிப்பாங்க. அப்போ இதே மாதிரி என்ன ஆணில் அடிப்பாங்க? இப்படிலாம் இல்லை. அதுக்காக தான் நான் முன்னாடியே சொன்னேன், இயேசு பட்ட பாடுகளை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொன்னாலும் உங்களை அந்த பாடுகளுக்கு உட்படுத்த விரும்பலை. அதுபோல் ஒரு பாடு, வேதனைகள் உங்கள் வாழ்க்கையில் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் சிலுவை சுமந்துட்டு வர சொல்கிறாரு. என்ன இன்னும் சொல்லப்போனால் எழுத்தின் பிரகாரமாக லிட்டரரியாக பார்க்கும்பொழுது இயேசு சுமந்தது போல், இயேசு சுமந்த அந்த சிலுவையை போல ஒரு மரத்தால் செய்யப்பட்ட சிலுவையை சுமந்து கொண்டு வர வேண்டும் என்று இயேசு சொல்லவில்லை. புரியுதுங்களா? இதே வசனத்தை தெளிவாக இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. லூக்கா 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். லூக்கா 9ஆம் அதிகாரம் பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை, அந்த வார்த்தை பாருங்க, தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இதுல நல்ல விளக்கமா சொல்லப்படுறது ஒரே சம்பவம் தான். கவனிங்க. அப்ப ஆண்டவர் சொல்ல வர விஷயம் என்ன? கவனிங்க. அப்போ ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலுவை
பாடு அல்லது சிலுவை பாதை, ஒரு சிலுவை என்று ஒன்றை வைத்திருக்கிறார். நீங்கள் சுமக்க வேண்டிய, சுமந்து வரணும் என்பதற்காக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு சிலுவையை வைத்திருக்கிறார். நல்ல பாருங்க, அவனவன் தன் இருக்குது, அடுத்தவங்க சிலுவை. அப்போ எல்லாருக்கும் சிலுவை உண்டு என்பது தெரிய வருகிறது. அந்த சிலுவையை என்றைக்கு எடுத்துக்கொண்டு வர வேண்டுமா? என்றைக்கு எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் தான் வருஷத்தில் ஒரு முறை புனித வெள்ளி வருகிறது. குட் ஃப்ரைடே என்று சொல்லும்போது ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் அல்லது ஏப்ரலில் வருகிறது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். எது? இந்த கிறிஸ்தவளாக இருப்பதற்கு நன்கு அறிந்திருப்பார்கள் என்று சொல்லி. கவனிங்க, நீங்கள் அதை பார்த்திருக்கீங்களோ என்று எனக்கு தெரியாது, நானும் அதை பார்த்ததில்லை. ஆனால் செய்திகளிலே நான் படித்திருக்கிறேன். அதாவது இப்போ இன்றைக்கே நாளைக்கு வரும் பாருங்கள் செய்தித்தாளில், அந்த ஊரில் இந்த இடத்துல சிலுவை பாடுகளுக்கு அடையாளமாக சிலுவையை சுமந்துட்டு போகிறான்னு சொல்லி அதில் ஒரு ஃபோட்டோ போட்டு இப்படிலாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்களாம்? இப்போ நான் அதை விமர்சிக்க வரல. இன்றைக்கு நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். என்னது? அதே போல் ஒரு மரம், அதே போல் ஒரு சிலுவை, அதே போல் தூக்கிட்டு அது போக வேண்டியது, அதுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போக வேண்டியது, அது ஒரு வேடிக்கை பார்க்க வேண்டியது. என்னது? அப்போ உங்களுடைய எண்ணம் என்ன, உங்களுடைய நினைப்பு என்ன என்று சொன்னால், அவங்க என்ன நினச்சி செய்கிறாங்க? சிலுவை சுமக்கிறாங்களாம். ஏசு சொல்லியிருக்காருல்ல, அப்போ நம்ம என்ன செய்யணுமா? சிலுவை எடுத்துகிட்டு வாண்டிருக்காங்க. இவர் வருஷத்துக்கு ஒரு நாள் சிலுவை எடுத்து அதுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வேறு, மீடியாவிலேருந்து விளம்பரம் வந்து அதுக்கு ஒரு கூட்டம் வேறு. எனக்கு அதில் எனக்கு ஒன்றும் ஒரு உடன்பாடு இல்லை. கவனிங்க, ஒருவேளை அப்படி நினைத்து செய்கிறாளா என்று எனக்கு தெரியல, எதை நினைத்து செய்கிறாங்களோ தெரியல. ஆனால் அப்படி அல்ல. அதுபோல் நம்ம ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம இது மாதிரி ஒரு மரத்தில் செஞ்சு ஒரு சிலுவை எடுத்து சுமந்துட்டு போகிறதையும் அல்ல. கவனிங்க, அனுதினமும் சிலுவையை சுமக்கணும்னு சொல்கிறார். அப்போ தினமும் சிலுவை, ஐயோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், பாடு. ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலையும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் தேவன் அனுமதிக்கிற துன்பம், துக்கம், துயரம், நிந்தை, அவமானம் ஆகிய சிலுவைகளை நீங்கள் சுமந்து கொண்டு வருவதற்கு தயாராக, ஆயத்தமாக இருக்க வேண்டும். இப்போ நான் சிலுவை பற்றி ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் கொடுத்தேன். எது? இயேசுநாதர் சிலுவை பற்றி நான் சொன்னேன். அவர் எவ்வளோ பாடுபட்டார், எவ்வளோ கஷ்டப்பட்டார், சிலுவை என்பது என்ன, அது எவ்வளோ பெரிய பாரமானது, அது சுமக்க முடியாதது, அவராலே சுமக்க முடியல, அவரை இந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணி வேதனை பண்ணாங்க, முகத்தில் காரி உமிழ்ந்தாங்க, கன்னத்தில் அரைந்தாங்க, தலையில் குட்டுனாங்க, முள்முடி எடுத்து சூட்டினாங்க. இப்படி நிறைய காரியங்களை நான் சொன்னவங்களுக்கு. ஆமாம், நான் சொல்கிறேன், இதில் 10ல் என்ன 100ல் என்ன ஒரு பங்கு கூட நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க உங்கள் வாழ்க்கையில். ஆனால் நீங்கள் அனுதினமும் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க, பாடுகளை சந்திக்கிறீங்க, பல நிந்தை அவமானங்களை சந்திக்கிறீங்க, மனதளவில் நிறைய விஷயங்களை பாதிக்கப்பட்டிருக்கு என்பது உண்மை. அதை நான் இல்லை என்று நான் சொல்ல வரல. ஆனால் நீங்கள் என்ன பாடுபட்டிருந்தாலும், எவ்வளவு பாடுபட்டிருந்தாலும் சரி, ஆனால் இயேசுநாதர் பட்ட பாடுக்கு ஈடு ஆகாது. ஆனால் இந்த பாடுபடுறதுக்கே நீங்கள் படாத பாடு படுறதோடு மட்டுமில்லை, மற்றவங்களை படாத பாடு படுத்துறீங்க, பாடாப்படுத்துறீங்க மற்றவங்களை. நான் சொல்கிறது வீட்டில் உள்ளவங்களை, மற்றவர்களை சொல்கிறேன். ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்று எடுத்துக்கொள்ளுங்களேன், எந்த ஒரு குடும்பமாக இருக்கட்டும், சாதாரண ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அது புருஷனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், தகப்பனாக இருக்கட்டும், போட்டு சும்மா எல்லாரையும் அழைக்கி எடுத்துடுறாங்கல்ல. எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும்ங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்று வந்து விட்டால் என்ன செய்யலாங்க? குடும்பமே கலகலத்து போகுது. யோசித்து பாருங்க. ஆனால் இங்கே நான் பார்க்குறோம், ஆண்டவர் அந்த சிலுவையை அமைதியாக, மௌனமாக ஏற்றுக்கொண்டு சுமந்து கொண்டு போனார். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன ஆட்டம் ஆடுறீங்க, என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க, என்ன குமுறல், என்ன கொதிக்கிறீங்க, டென்ஷன் ஆகுறீங்க? ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளாக உங்களை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, இங்கே எழுதியிருக்கிறாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார்.
ஏன்? நீங்கள் பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். எந்த இடத்துல, எந்த சூழ்நிலையில, எந்த சந்தர்ப்பத்தில் இயேசு இது சொன்னார் என்பதற்காக நான் திரும்பவும் அந்த வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். அப்பதான் சொல்றாரு பேதுருவை பார்த்து. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவளை சிந்திக்காமல் மனுஷருக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி பேதுருவை கடிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். என்னது, என்ன நடந்தது? இதுக்கு சற்று முன்பு நீங்கள் பார்த்தீங்க சொன்னால், இயேசு கேட்குறாரு சாதாரணமாக உட்காந்து, இந்த ஊரில் ஜனங்கள்லாம் என்னை யாருன்னு பேசிக்கிறாங்க, என்னான்னு சொல்லிக்கிறாங்க. ஐயோ, நீங்கள் தீர்க்கதரிசின்றாங்க, இறையமையான்றாங்க, என்ன ஆளாளுக்கும் உங்களை பற்றி ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. ஓ அப்படியா, சரி, நீங்கள் என்னப்பா நினைக்கிறீங்கன்ற. அதுக்கு பேதுரு சொல்கிறான், நீங்கள் யார்? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். உடனே ஆண்டவர் டக்குன்னு அடித்தார், வெரி குட். இது உனக்கு யார் சொல்லலை? ஊரில் உலகத்தில் ஒரு மனுஷன் சொல்லலை, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தலை, என் பிதா உனக்கு வெளிப்படுத்தலை என்று அவரை பாராட்டுறாரு. அப்போ பேதுருவால் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? இயேசு யாரு? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்தவர். அப்போ வல்லமை உடைய, பராக்கிரமம் உள்ள, வானத்தையும் அண்ட சராசரனை படைத்து அது மேல் ஆளுகை செய்கிற அதிகாரமுள்ள, சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவகுமாரன், தேவனுடைய குமாரன் தான் கிறிஸ்து அவர், இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள ஒரு தேவனுக்கு என்ன நேரிட போகிறது என்று அவர் சொல்லுகிறார். அதை பேதுரு கண்டிக்கிறார். ஐயோ ஆண்டவரே, இது உமக்கு, ஐயோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது. ஏன் நடக்கக்கூடாது? எதுக்கு நடக்கக்கூடாது? அப்போ இவனுடைய கணிப்பு என்னவென்று சொன்னால், நீங்கள் யாரு? நீ யாரு? உங்கள் அந்தஸ்து என்ன? உங்கள் தகுதி என்ன? உன் படிப்பு என்ன? உன் கௌரவம் என்ன? உன் வசதி என்ன என்று சொல்ல, ஆண்டவர் இயேசு யாரு? பிதாவுக்கு ஒரே குமாரன், பிதாவுக்கு சமமாக இருக்கிறார், அவருக்கு சர்வ வல்லமை அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியமா என்றுதான் பேதுருனுடைய புலம்பல். அந்த வார்த்தையை தான் இடைமறித்து இயேசு பேதுருவை பார்த்து கடிந்து கொண்டு கடுமையாக சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொல்றாரு? வாய மூடுறப்ப, மூடு வாய, என்ன பேசுற நீனு? யார்கிட்ட பேசுற நினைச்சிட்டு இருக்க? மனுஷனுக்கு ஏற்றது நீ சிந்திக்க, தேவனுக்கு ஏற்றது சிந்திக்க மாட்டேறேன். அவர் சொல்றாரு, அங்கே எழுதலை, நான் சொல்றேன். என்னது? அதை குறித்து கவலைப்பட வேண்டியது நான். என்னது? நான் பரலோகத்திலேருந்து வந்திருக்கிறேன், நான் தேவனுடைய குமாரன். என்னை பார்த்து என்ன நடக்குது, என்ன பேசுகிறீங்க, என்ன சொல்கிறீங்க என்று சொல்லி நான் பிதாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. ஏன் இந்த உலகத்தினுடைய மக்களுடைய ஜனங்களுடைய பாவத்தை ஏன் தலையில் சுமத்து, ஒரு பாவம் அறியாத என்ன நானாக கிடைச்சேன், ஏன் என் மேலே சுமத்துறீங்க என்று சொல்லி கேட்குறதுக்கு ரைட்டு இயேசுக்கு இருந்தாலும் அவர் சொல்கிறாரு, நீ அப்படி பேசுவது தப்பு என்று சொல்கிறாரு. சொல்லிட்டு தான் அவர் சொல்கிறாரு, என்ன செய்யணுமா? சிலுவையை சுமந்துக்கிட்டு வர்றது இஷ்டம் இருந்தாவா, இல்லைன்னா போயிட்டே இரு. அப்போ எங்கே நான் வருகிறேன், என்ன சொல்ல வருகிறேன் என்பதை சொன்னால், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நேரிடுகிற பிரச்சனைகள், அவமானங்கள் மத்தியில் எழும்புகிற ஒரு கேள்வி, நீங்கள் அமைதியாக இருந்தாலும் சில பேதுருமார்கள் உங்களை பார்த்து கேட்குற கேள்வி, உனக்கு ஏன் இது சம்பவிச்சது, ஏன் உங்கள் குடும்பத்தில் இப்படி நடந்தது, ஐயோ உனக்கு இப்படி ஆயிடுச்சு, நீ நல்லா ஜபம் பண்ணுவிய, நீ 22 வருஷமாக சபைக்கு போயிட்டுருக்க விசுவாசியாச்சே, ஊழியெல்லாம் செய்விய, நல்லா ஜபம் பண்ணுவேன், காணிக்க கொடுப்பேன், தசமபாவம் கொடுக்குற, உனக்கு இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது, உனக்கு இந்த மாதிரிலாம் வரக்கூடாது, ஏன் உனக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது? இன்றைக்கி சில விசுவாசிகளும் கேட்குறாங்க, சில விசுவாசிகளை பார்த்து வேறு சில விசுவாசிகளை பேதுரை போல் கேட்டு விட்டுறாங்க. சுச்சு இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது, இப்படிலாம் நடக்கலாமா, இப்படிலாம் வரலாமா, ஏன் இப்படி நடக்குது? நிறைய காரியத்தை நான் சொல்லிகிட்டே வரேன். இப்போ ஒரு நல்ல விவசாயிகள் நிறைய பேர் இருக்கீங்க. ஒரு வேளை ஒரு சிலருடைய
விவசாயங்களில் ஒரு நஷ்டம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், விசுவாசிங்க. அக்கம் பக்கத்தில் என்ன சொல்லுவாங்க? அக்கம் பக்கத்தில் என்ன சொல்லுவாங்க? ஏதோ சத்தம் வந்துக்கிட்டே இருக்கு, கவனிங்க. என்னது? நீ ஆண்டவர் பிள்ளை, விசுவாச பிள்ளை, நீங்கள்லாம் சபைக்கு போகிறீங்க, உனக்கு இந்த மாதிரிலாம் வரக்கூடாது. உங்கள் வீட்டில் ஏதாவது எதிர்பாராத ஒரு விபத்து நடந்து போகுது, ஒரு ஆக்சிடெண்ட் நடந்து போச்சு, இல்லது உங்களுக்கு அருமையான அன்புக்குரியவர்கள் யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, முன்னால் உட்காந்துட்டே கவனிக்க மாட்டீங்க. கவனிங்க, கேட்குறாங்க. நம்ம மனசுக்குள்ள துக்கத்தை அடக்கிட்டு நம்ம அழுதுட்டு உட்காந்துருந்தாலும் அக்கம் பக்கத்தில் கேட்க வேண்டியது, நீ இந்த இயேசுநாதரை வணங்கிட்டு இருக்கிய, நீ இயேசுநாதர் கோயிலுக்கு போயிட்டுருக்கிய, ஏன் உன் பிள்ளைக்கு இப்படி ஆச்சு? ஏன் நடக்கக்கூடாதா? ஏன் இப்படி வரக்கூடாதா? நிறைய பேர் கேட்குற கேள்வியை பாருங்கள். இதை கேட்கும்போது தான் நிறைய பேர் ஆடி போயிடுறாங்க, அப்படியே தடுமாறுறாங்க விசுவாசிகளை. இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது எல்லாரும் அப்படி கேட்குறாங்க. ஏன் இன்னும் உன் பொண்ணுக்கு இன்னும் திருமணம் ஆகலை? ஏன் இன்னும் உனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலை? ஏன் உனக்கு இன்னும் வேலை கிடைக்கல? உனக்கு ஏன் இந்த மாதிரி நஷ்டம் வந்தது? உனக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்தது? ஏன் வரக்கூடாதா? இன்றைக்கி நிறைய விசுவாசிகள் நினைப்பு என்னன்னா, ஆமாம் வரக்கூடாது. இப்படி தான் நிறைய பேர் பேசுகிறாங்க, இப்படி தான் நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் கூட நினைக்கலாம், என்ன சொல்கிறீங்க, ஒன்றும் புரியலையே எனக்கு, இப்போ வரணுன்றீங்களான்னு. இங்கே பாருங்கள், வரணும் வர வேண்டும் என்பது ஒரு கட்டாயம், சட்டம் நான் சொல்லலை. நீங்கள் ஏன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்றது தான் கேள்வி. இப்போ நான் சொல்கிற கேள்வி முதல்ல புரிஞ்சுங்க. வர்றதுக்கு முன்னாதாவே நமக்கு அப்படி வரக்கூடாது, நமக்கு அப்படி நடக்கக்கூடாது, என்னை பார்த்து ஒரு கேள்வி யாரும் கேட்டுடக்கூடாது, என்னை பார்த்து யாரும் ஒரு பேச்சு பேசிடக்கூடாது, என்னை யாரும் அவமதிக்கக்கூடாது, என்னை யாரும் கேவலப்படுத்தக்கூடாது. நான் எப்பேற்பட்ட ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறேன், நான் எவ்வளோ மாதம் எவ்வளோ சம்பாதிச்சுட்டு இருக்கேன் தெரியுமா? என்ன எப்படி இவங்க கேட்கலாம், என்ன எப்படி இவங்க பேசலாம், ஏன் பேசக்கூடாது? அடுத்த பதில் என்ன வரும்னா, என் மதிப்பு என்ன, என் அந்தஸ்து என்ன, என் படிப்பு என்ன, என் தகுதி என்ன? ஆமாம், திரும்ப அப்படி இங்கே வருவோம் ஏசுநாதர்கிட்ட. அப்போ ஏசு இதே மாதிரி பேசினாருனாக்கா, என் தகுதி என்ன, என் அந்தஸ்து என்ன, நான் பரலோகத்தை விட்டுட்டு வந்திருக்கிறேன், நான் பிதாவுக்கு சமமாக இருக்கிறேன், என்னை பார்த்து இந்த புறம்போக்கு நாயில் என்ன செய்யுது? எங்கே? நான் அங்கே சொல்கிறேன். இப்போ எங்கே? இஸ்ரேலை பற்றி பேசியிருக்கேன், 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது சொல்கிறேன். நிற்க வச்சு இன்னும் கூண்டில் நிற்க வச்சு இன்னும் பெரிய குற்றவாளி மாதிரி கேள்வி கேட்குறான். அப்போ அந்த இயேசு அந்த கேள்வியை கேட்கலையே. என்னை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு, நீ யாரா நீனு அப்படின்னு கேட்கலன்னு சொல்ல வரேன். புறம்போக்கு நாயெல்லாம் தள்ள தட்டுது, கன்னத்தில் அறியுது தள்ள, அப்போ கூட ஒரு கேட்கல, என்ன யாருன்னு நினச்சிட்டு இருக்கிறாடா, அவளுக்கு கில்லுக்கரையாக போயிட்டு நம்ம ஆளாளுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு இயேசு கேட்கல. முகத்தில் காரி உமிழ்றான், அமைதியாகவே இருக்கிறாரு. எதுக்கடா இதுமாரி செய்யணும் கேட்கவே இல்லை. என்ன சொல்கிறேன்னா, இது பிதா அனுமதித்த ஒரு காரியம், இது ஒரு பாதை. இயேசு அதை ஏற்றுக்கொண்டார் என்றதுதான் உண்மை. ஏன் ஏற்றுக்கொண்டார், எதுக்கு ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால், எதுக்கு ஏற்றுக்கொண்டாருன்னா, இந்த வழியாக, இந்த பாடுகளின் வழியாக நான் செல்ல வேண்டியது கட்டாயம், அவசியம். பிதா அது எனக்கு வகுத்து தந்திருக்கிறார், இதை நான் புறக்கணிக்க விரும்பவில்லை என்பதுதான் இயேசுனுடைய கோட்பாடாக இருந்தது. அதனால் அவர் ஏற்றுக்கொண்டார். அதை தான் இப்போ அவர் சொல்கிறார். அதே போல அவர் சொல்கிறார், என்னை நீ பின்பற்றி வர விரும்பினால், நான் போனேன் இல்லை இந்த பாதையில், அதே பாதையில். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அது இயேசுநாதரோடு முடிஞ்சு போன விஷயம், அது இயேசுநாதரால் மட்டும்தான் முடியும், அது இயேசுநாதரோடு அவருக்கு மட்டும்தான் அது பொருந்தும், இதெல்லாம் அதுக்கு இதுக்கான சம்பந்தம் கிடையாதான். ஓஹோ, இவங்க அதுக்கு இவங்களுக்கு சம்பந்தமே கிடையாதான். இப்படி சொல்ல போனால் இயேசு சொல்லுவார், உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை போன்றார். நான் திரும்பவும் இந்த வசனத்துக்கு வருகிறேன். ஒருவன் என்னை பின்பற்றி, அந்த வார்த்தையை பாருங்கள், வர விரும்பினால், அவ்வளோதான். உனக்கு இஷ்டம் இருந்தால் வாந்தான்னு சொல்கிறார தவிர உன்னை ஒன்றும் ஒரு கயிறு கட்டி இழுத்துட்டு போக வரல. நல்லா சிந்திக்கணும். ஒருவேளை இது கடுமையாக இருக்கலாம், கருகலான உபதேசமாக இருக்கும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இதுதான் சத்தியம். சிலருக்கு இது பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காமல் இருக்கும். அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், சிலுவை பற்றிய உபதேசம். இது நிறைய பேருக்கு பைத்தியகாரத்தனமாக தான் தெரியும். இதெல்லாம் இந்த காலத்துக்கு பொருந்துகிற பிரசங்கமாக இவர் பண்ணுறாரு இவர். அப்போ யார் வேணாலும் கொட்டுவாங்களாம், குனிய கொட்டுவாங்களாம், என்ன வேணாலும் வாங்கிக்கணுமா? ஐயோ, இதெல்லாம் நானுங்க, இதெல்லாம் நம்மளெல்லாம் 4 பேர் நையா சிரிக்க மாட்டாங்க. இப்படி நீங்கள் நினைக்கிறீங்க என்று சொன்னால், நீ இன்னும் சிலுவை கிட்டக்கே வரல. எங்கே நீ சிலுவை சுமக்க போகிற? சிலுவை பக்கத்திலே வரல. நீங்கள் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்,
பல வருஷமாக விசுவாசியாக இருக்கிறோம். இன்றைக்கி நிறைய பேருக்கு வருகிற ரோஷம், கோபம், வேகம் என்ன தெரியுமா? என்ன எப்படிங்க அவங்க பேசலாம்? என்ன எப்படிங்க அவங்க பேசலாம்? என்ன எப்படிங்க அவங்க இப்படி கேட்கலாம்? என்னை பற்றி எப்படிங்க சொல்லலாம்? இந்த கேள்வி தாங்க நிறைய பேருக்கும் போய் எழுப்புது. நான் சொல்கிறேன், ஏன் கேட்கக்கூடாது? ஏன் கேட்கக்கூடாது இந்த கேள்வி கேட்டால்? இல்லை, நான் செய்திருந்தா பரவாயில்லை, நான் சொல்லியிருந்தா பரவாயில்லை, நான் பொறுத்து போவேன். இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் நடக்கிற காரியத்தை சொல்கிறேன். புருஷன் மனைவிக்குள்ளே கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏதாவது ஒரு சண்டை, வம்பு, பிரச்சனைன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நிறைய பேர் குடும்பத்தில், நான் இத்தனை வருஷ காலமாக நான் இந்த குடும்பத்துக்கு என்ன பாடுபட்டுறேன், நான் எவ்வளோ பாடுபட்டிருக்கிறேன், என்னை பார்த்து இப்படி ஒரு பேச்சு பேசிட்டார் என் புருஷன், என்னை பார்த்து இந்த ஒரு கேள்வி கேட்டாங்க, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நான் கேட்கல, ஏசு கேட்குறேன், ஏன் கேட்கக்கூடாது? என்னங்க கொஞ்சம் கூட நியாயமே இல்லை, நியாயமே பேச மாட்டேங்க போட்டிருக்கு. இது தெய்வத்திட்ட வந்தால் நியாயம் கிடைக்குன்னு பார்த்தாக்க நீங்கள் இன்னும் அவங்க பக்கமாக பேச. ஐயா, அவங்க பக்கம் இல்லை, இதுதான் சிலுவை. தேவன் வகுத்த நியமித்த அந்த பாதையை ஏற்றுக்கொள்றதுக்கு ஆயத்தமா? அப்போ இந்த சிலுவையை சுமக்க நீ ஆயத்தமா? இதுதான் சிலுவை என்பது. சிலுவை என்பது என்ன? நீ விரும்புறதெல்லாம் செய்யறதில்ல சிலுவை. நீ விரும்பாதது உன் மேலே சுமத்துறாங்க பேர், அதுக்கு பேர் தான் சிலுவை. இப்போ இந்த சிலுவையை நீ சுமந்து கொண்டு அவர் வர்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா அங்கே உனக்கு பங்கு கிடையாது. அதோடு மட்டும் இல்லை, தொடர்ந்து இந்த வசனத்தை படிங்க. அந்த மத்தேயு 25 படிங்க, 16-25. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். கவனிங்க, எப்பொழுதுமே நம்முடைய மதிப்பை பார்த்துக்கணும், மரியாதையை காத்துக்கணும், கௌரவத்தை பார்த்துக்கணுன்றதுலாம் ரொம்ப கவனமாக இருக்கிறோம். எல்லாருக்குமே இருக்குது. மற்றவங்க பார்த்து நம்ம ஒன்று சொல்லிடக்கூடாது, மற்றவங்க பார்த்து 4 பேர் மத்தியில் நம்மளை கேவலமாக பேசிடக்கூடாது என்பதில் எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் இருக்க தான் செய்கிறது. அது இல்லை என்று சொல்ல, இதுதான் இன்னைக்கு யதார்த்தமான நிலைமை. ஆனால் கர்த்தர் இயேசு சொல்லுகிற சத்தியம் என்ன தெரியுமா? நீ ஏன் அப்படி நினைக்கிற? நீ இந்த மாதிரி நினைக்கிறதுனால தான் நடக்குது. இதுதான் விஷயம். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இந்த மாதிரி பேசக்கூடாது, இந்த மாதிரி சொல்லக்கூடாது, இந்த மாதிரி என்னை கேட்கக்கூடாது, என்னை யாரும் மரியாதை குறைச்சல நடத்திடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால தான் உனக்கு எதிர்மாறாகவே நடக்குது. அப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க? யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யட்டும், பேசட்டும், அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. அப்படி ஒரு மனப்பக்குவத்தை வந்து பாருங்கள், எதுவும் உங்களை அணுகாது. நீ அந்த பாதையை கடந்து போயிடுவ. நல்லா கவனிங்க, இயேசு சிலுவையை சுமந்துக்கிட்டு போனாருன்னு போய் முடிஞ்சுதா இல்லை போயிட்டு இருக்கிறாரா? இயேசுலை சிலுவையை சுமந்துட்டு போனதா நான் இப்போ சொன்னேன். பிலாத்துனுடைய அரண்மனையிலேருந்து கொல்கத்தா வரைக்கும் சுமந்துட்டு போனதாக நான் சொன்னேன். இப்போ சுமந்துட்டு நிற்கிறாரா, சுமந்துட்டு போயிட்டு இருக்கிறாரா, இன்னும் போகாமல் இருக்கிறாரா? நீங்கள் தான் சொல்லணும் பதில். சொல்ல தெரியல பதில். முடிஞ்சிடுச்சிங்க. அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டதுனால அதற்கு ஒரு முடிவு ஏற்பட்டது. சிலுவைக்கும் முடிவு ஏற்பட்டது, இந்த உலக மனு மக்களுக்கும் ஒரு முடிவு ஏற்பட்டது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், சிலுவையை சுமக்க நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா, எப்படி சிலுவை சுமந்த இயேசு அவருடைய சிலுவை காரியங்கள் முடிவு ஏற்பட்டதோ அதே போல் உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். நீ சிலுவையே சுமக்காமல், சிலுவைக்கிட்டேயே வராமல், எடுக்கிறதுக்கே நீ எட்ட தூரமாக நின்றுன்னு சொன்னால் அது உன்னை துரத்திக்கிட்டு தான் இருக்கும். இந்த வசனம் அதை தான் சொல்கிறது. என்னது? தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். இங்கே பாருங்க, உன் மானத்தை, உன் மரியாதை, கௌரவத்தை நீ காப்பாற்றணுன்னாக்கா காற்றுல பறக்க விட்டுருவேன். இதான் நான் விளக்கம் கொடுக்குறேன் அதுக்கு. நீ நினச்சிட்டு இருக்கல, நான் கௌரவமாக வாழணும், நான் மதிப்பாக வாழணும், நான் மரியாதையாக இருக்கணும், என்னை எல்லாரும் மதிக்கணும்னு. நல்லது 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 நல்லது. இதை நீ இப்படி செய்யணும், அப்படி இருக்கணும்னு நீ நினச்சின்னா உன் மானம் மரியாதை எல்லாம் காற்றுல போயிடும். அப்போ நீ மானம் மரியாதையோட கௌரவத்தோடு மதிப்போடு நீ வாழணும்னு சொன்னால் அங்கே என்ன போட்டிருக்கு? என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன். அப்படின்னா என்ன? அப்போ ஆண்டவருக்காக இந்த பாடு, துன்பம், துக்கம், நிந்தை, அவமானத்தை நீ ஏற்றுக்கொள்கிற பற்றியா? அப்போ நீ எதெல்லாம் இழந்தியோ, எதில்? இந்த உலகத்தில் மானம் மரியாதை எல்லாத்தையும் இழந்துடுறோம் இல்லையா, அதையெல்லாம் நீ திரும்ப பெற்றுக்கொள்வேன். நீ இழந்துடக்கூடாது, இழந்துருவனோ, போயிடுவோமோ அப்படின்னு நினச்சி பயந்து அதை ஏற்றுக்கொள்ளாமே இருக்கும்பொழுது உன் வாழ்க்கை பூராவே என்ன போச்சு? நிம்மதி இல்லாமல் போயிடும்.
இப்போ தெரியுதா? அப்போ சிலுவையினுடைய மேன்மை என்ன, சிலுவையினுடைய ரகசியம் என்ன? ஏன் இயேசு சிலுவையை சுமக்கணும் என்று சொன்னால், உங்களை கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல, உங்கள் கஷ்டத்திலேருந்து மீட்பதற்காக, கஷ்டத்திலேருந்து விடுவிப்பதற்காக. இப்படிப்பட்ட ஒரு மாயையான ஒரு எண்ணங்களிலே இன்றைக்கு அநேக விசுவாச பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஏன் குடும்பத்தில் பிரச்சனை, ஏன் இன்றைக்கு சபையில் பிரச்சனை, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட பிரச்சனை இதுதான். அது எப்படிங்க, ஏன் போஸ்டிங்க திரும்ப எனக்கு டீப்ரமோட் பண்ணிட்டாங்க, நான் அந்த வேலையை செஞ்சுட்டு எனக்கு இந்த வேலையை செய்ய சொல்கிறாங்க, ஏன் செய்யக்கூடாது? இல்லைங்க, நான் இந்த ரேங்கில் இருந்திருக்கிறேன், நான் வந்து இவ்வளோ பெரிய வேலையில் இருந்துட்டு நான் ஒரு 4 பேருக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன், எனக்கு கீழே 4 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், திடீர்னு வந்து என்னை இந்த மாதிரி வேலை செய்யணும், அப்போ என்னத்தை பார்க்குற நீனு, ஏன் பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்பீங்க. அடுத்த கேள்வி அதுதான் சொல்கிறேன். என் நிமித்தமாக தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் இழந்துருவான், அதை இழந்து போகிறவன் தான் பெற்றுக்கொள்வான். அப்போ இந்த சிலுவை அந்த அந்த எண்ணம் சிந்தை இல்லாததுனால தான் என்ன செய்ய முடியல, உங்களால் இந்த மாதிரி குறைவுகளை ஏற்றுக்கொள்ள முடியல. இதுதான் சிலுவை. தேவன் அனுமதிக்காத ஒரு காரியம் உன் வாழ்க்கையில் நடக்காது. இயேசு ஏன் ஏற்றுக்கொண்டார்? விவரம் தெரியாமல் தான் ஏமாலி அவர். இயேசு ஏன் ஏற்றுக்கொண்டார்? பிதா அனுமதித்தார். பிதா அனுமதி இல்லாமல் அவர் மேலே ஒரு தூசு கூட படாது. இன்றைக்கு இந்த போக்கிரி பையெல்லாம் வந்து அவர் மேலே அடிக்கிறான், அவர் எந்த அளவுக்கு வேதனைப்படுத்தி சித்திரவதைப்படுத்துறதுக்கெல்லாம் அவர் காத்துட்ருக்கிறாருன்னா, அவள் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் காடு, பவர்ஃபுல் மேனு. இப்போ ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை பிடிக்கிறதுக்காக வராங்க இல்லையா? இயேசு யாருன்னு தெரியல. அப்புறம் இந்த மாதிரி இயேசுவை தேடி வந்திருக்குன்னு சொல்லும்போது இயேசு சொல்கிறாரு, நான் தான்றாரு. நான் தான் சொன்ன உடனே என்ன ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? என்ன ஆச்சு? எல்லாம் மல்லாக்க அடித்து விழுந்தாங்க, எல்லாம் பின்னோக்கி விழுந்தாங்க. ஏன்? இது என்ன, இது எதை காட்டுகிறது? அவருக்கு இருக்கிற வல்லமையை காட்டுகிறது, பவர். அவ்வளோ பவருங்க அது. நீங்கள்லாம் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி சினிமா பார்த்துருப்பீங்க. சினிமாவில் எப்பொழுதுமே இந்த திடீர்னு இந்த பாதியில் தான் ஹீரோ வருவார். பாதின்னு சொல்ல முடியாது, அந்த ஹீரோவை காட்டும் போதே அந்த ஒரு படம் ஒரு மாதிரி எடுப்பான். அப்படியே வந்து நிற்பார், கம்பீரமாக வந்து நிற்பார். அப்படியே ஒரு மாதிரிலாம் காட்டுவாங்க, அப்படியே டப்படன்ற மாதிரி என்னமோ விதமாக காட்டுவாங்க. எனக்கு விவரிக்க தெரியல, கவனிங்க. இப்போ நம்ம ஹீரோவுக்கு நான் வரேன், யார்? ஜீசஸ். அவரோட அப்படி வந்து நிற்கிறாரு, நான் தான் என்னதும் எல்லாம் பொத்துன்னு விடுறான். எதுக்கு சொல்கிறேன்? இவ்வளவு ஒரு அல்மைட் காட், ஒரு பவர்ஃபுல் தேவனவர். சாதாரண ஒருத்தன் வந்து அவர் தொடுறான், அடிக்கிறான், கன்னத்தில் அரைகிறான், முட்டுறான்னா, கம்முன்னு இருக்கிறாருன்னா அவர் பவரை காமிச்சா என்ன ஆகும்? என்ன சொல்ல வரேன்? அப்போ அவருக்கு வல்லமை இல்லையா? பவர்லாம் போயிடுச்சா? இல்லை. பிதா அனுமதிக்காத இதுவும் நடக்காது. பிதா அனுமதிக்காமல் யாருடைய விரலை என் மேலே படாதுன்றதை இயேசு அறிந்திருந்தார். அதனால் அவங்க அடிக்கப்படும் போதும், கொட்டப்படும் போதும், முகத்தில் காரி உமிழும் போதும் அதை அவர் சட்டை பண்ணவே இல்லை. அது வேதனை தான், அது வருத்தம் தான், அது அவமானம்தான், அது நிந்தை தான். ஆண்டவருக்கு ரொம்ப பெருமைன்னு நான் சொல்ல மாட்டேன். அவ்வளோ வேதனையும் நிந்தையும் அவர் சகித்ததுனால தான் பிதா என்ன செய்ததாக நாங்கள் எழுதப்பட்டிருக்குது. வானோர் பூலோத்தோர் யாவரும் அவருக்கு முன்பாக கால்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக முடங்கும்படியாக, முழங்கால் யாவும் முடங்கும்படியாக, நாவுகள் யாவும் அவளை அறிக்கை செய்யும்படியாக பிதா அவரை உயர்த்தி இருக்கிறார் என்று சொன்னார். என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணம்? இதெல்லாம் கடந்து போனதுனால தான் தேவன் உயர்த்துகிறார். எதற்காக உன்னை இந்த பாதையில் நடத்த விரும்புகிறாரு? உன்னையும் அதே போல் உன்னை உயர்த்த வேண்டும் என்பது அவருடைய ஆசை. உனக்கு உயரப்போகணுமா, உயர்த்தப்படணும் ஆசை இருந்ததுனாக்கா இந்த பாதையில் வா. உன்னை நீயே உயர்த்தி கொள்ள முடியாது. உன்னை காப்பாற்றிக்கொள்ளு, உன்னை உயர்த்தி கொள்ளு நீ பிரயாசப்படுற. அதனால தான் நீ சஞ்சலப்படுற, அதனால தான் நீ சபலப்படுற, அதனால தான் நீ வேதனைப்படுற. எப்போ பார்த்தாலும் நீ நினைத்த காரியம் நடக்காதுன்னு நினச்சி புலம்பியே உன் காலம் போய்கிட்டு இருக்குது. சொல்லட்டுங்க, எனக்கு எப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி சொல்லட்டுயா. என்ன எப்படி சொல்லலாம்? கோபம், என்ன கோபம் வருது பாருங்களேன். என்ன எப்படி சொல்லலாம்னாலே அங்கே என்ன இருக்குது உனக்கு? அங்கே தான், அங்கே நான் இருக்குது, சுயம் இருக்குதுன்னு அர்த்தம். இயேசு அங்கே சொல்கிறார், தன்னைத்தானே வெறுத்து என் சிலுவைன்றதுக்கு அதான் அர்த்தம். உங்களை முதல்ல வெறுக்கணும். யார் வேணாலும் சொல்லட்டும், எது வேணாலும் சொல்லட்டும். வேதத்தில் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், அடிக்கடி என்னுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட் யாருன்னா தெரியும் உங்களுக்கு, தாவீது. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 10, 11, 12 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாவீதை குறித்து சீமையை பேசி கொண்டிருக்கிறான். இப்போ நான் சொன்னது போல தான் அதை வந்து ஒருத்தன் சொல்கிறான், என்ன உங்களை இப்படிலாம் பேசுகிறான்னு எனக்கு தாங்க முடியல, எனக்கு அறுக்குது, அவன் தலையை போய் எடுத்துகிட்டு வரட்டுமான்றான். ஆனால் தாவீது சொன்ன வார்த்தை தான்
நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். பாருங்க, இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பு தான் அவர் சிலுவையை சுமந்தார். அதுக்கு முன்பதாகவே கிட்டத்தட்ட இயேசுவின் சாயலிலே வாழ்ந்த தாவீதுடைய வாழ்க்கையை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, சாட்சி கொடுக்குறாரு. என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்ன காரணமே அதுதாங்க. என்ன சொல்றாரு இவர்? 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 10, 11, 12 பார்த்தீங்கன்னா, அவன் பேசினா பேசிட்டு போட்டுங்க, கர்த்தர் அவனை தூஷிக்க சொல்லியிருக்கிறாரு. சொன்னார். சொல்லிடுறீங்களா? சொல்ல முடியுதா? சொல்லிட்டான்றதுக்குள்ள வரிஞ்சு கட்டிட்டு நிற்கிறீங்க. என்னை பற்றி எப்படி பேசலாம்? நீனு என்னை பற்றி பேசிட்டாங்க, இல்லாததை பேசிட்டாங்க. இருந்தால் கூட நான் பொறுத்துட்டு போவேன், நான் செய்திருந்தா பொறுத்துட்டு போவேன். தாவீதை விடவா? தாவீதை பேசுகிறாங்க. தாவீது சொன்ன பதில் என்னென்னா, அவன் பேசினா போகிறாங்க. அதாங்க சிலுவை. அதுதான் சிலுவை சுமக்கிற அனுபவம். அதே மாதிரி உங்களை பற்றி யார் யார் பேசுகிற, அவன் சொன்னா போகிறாங்க. என்னங்க கம்முன்னு இருக்கீங்க, என்ன இப்படி பேசாமல் இருக்கீங்களே அப்படி சொன்னாலும் கூட என்ன சொல்லணும்? சொல்ல மாட்டீங்களா? இருக்கீங்களான்னு தெரியல. என்ன சொல்லணும்? அப்படியா போட்டிருக்க, படிச்சிருங்க அந்த வசனத்தை. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 10, 11, 12 சீக்கிரம் படிங்க. அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். பாருங்க, கர்த்தர் சொன்னாராம். என்னென்ன யார்கிட்ட போய் இது இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் விவரிச்சு பாருங்க. சீமையை கூப்பிட்டு, இங்கே பாருங்க, இதை நம்ம இப்படி கொஞ்சம் பேசி பார்ப்போம். சீமையை கூப்பிட்டு, இங்கே வா சீமை, இங்கே வா, எங்கே போகிற நீனு? அந்த தாவி, நீ போகிறதான் போறிய, நான் சொல்கிற மாதிரி செய். நீ என்ன பண்ணுற? போய் தாவீத வாய்க்கு வந்தபடி கண்ணா பின்னா அசிங்கமாக பாடுறீங்கண்ணா. சரிங்க ஆண்டவரே அப்படின்னு இந்த சீமையை என்ன பண்ணிட்டானா, ஆண்டவர் சொல்கிறத கேட்டுட்டு வந்து இவனை வந்து கண்ணா பின்னான்னு நீங்கள் ஊரில் தெருவில் பாடுறீங்கல்ல, சொல்கிறாங்கல்ல, பாடுறான்னு அந்த மாதிரி பாடுறான். அப்படியா? கிடையாது. ஆனால் தாவீது அதை எதிர்கொண்ட விதம், அதை தான் நான் பாராட்டுறேன். அந்த பிரச்சனையை, அந்த சிச்சுவேஷனை அவன் எப்படி ஃபேஸ் பண்ணான்றது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் அந்த கொதிச்சு எழுந்துருவீங்க, ஆண்டவருக்கே ஒரு பெரிய ஒரு இது வச்சுருவீங்க, செக்கு வச்சுருவீங்க. ஒருவேளை நிஜமாகவே சொல்லியிருந்தாலும், கவனிங்க, நிஜமாகவே சொல்லியிருந்தா கூட என்ன பண்ணுவீங்க? ஆண்டவர்கிட்ட பார்த்து, ஆண்டவரே உமக்கு கண்ணு இருக்குதா, உனக்கு ஈவு இருக்குதா, இரக்கம் இருக்குதா? என்னமோ உங்களை பற்றி இரக்கம் உள்ளவர், மனது உருக்கம் உள்ளவர்லாம் எழுதியிருக்கிறாங்களே, நான் கொஞ்சம் கடுமையாக பேசி காட்டுறேன், கர்த்தர் என்னை மன்னிக்கணும். சில விசுவாசிகள் அப்படி தான் நடக்கும், ஆண்டவர்கிட்டே சொண்டை போடுறாலாம் இருக்குங்க. என்னமோ நீங்கள் என்னமோ பெருசாக இறக்கம் உள்ளவர், உருக்கம் உள்ளவரும் அப்படி இப்படின்றாங்க, சீமாவை விட்டு இப்படிலாம் பேச விட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் கேட்டுருவீங்க. நீங்களாம் அந்த இது நிஜமாக நடந்திருந்து, நிஜமாக ஆண்டு சொல்லி, நிஜமாக அந்த சேவையை கேட்டுருந்தா கூட, தாவீது இடத்துல நீங்கள் இருந்தால் என்ன பண்ணிவிட்டீங்க? ஆண்டவர் ஒரு வெட்டி ஒரு பிடி பிடிச்சி உலுக்கி என்ன பண்ணி சட்டையை பிடிச்சி எப்படி நீ சொல்லலாம்? அவரை விட்டு பேச விட்ருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சண்டை போடுற ஆள்லாம் இருக்குது. ஆனால் தாவீது ஒரு படி தாண்டிட்டாரு. கர்த்தர் தான் சொல்லியிருக்கிறாரு, அவர் தான் என்ன செஞ்சுருக்கிறாரு, என்ன இந்த மாதிரிலாம் பேசுன்னு சொல்லியிருக்காரு. பேசிட்டு போனால் போகிறோம். பா ஃபேண்டாஸ்டிக், நல்லா கவனிங்க. அதை தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார். சொன்னால் சொல்லிட்டு போட்டோம். தாங்க முடியலையே, சகிக்க முடியலையே, அடுத்தது நீங்கள் சொல்ல வர்றது அதுக்கு வேண்டிய கிருபையை தருகிறது தான் கர்த்தர். அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும், அதை தாங்கவும் சகிக்கவும். இன்றைக்கி வீட்லேயும் சரி, வெளியிலையும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, குடும்பத்துலேயும் சரி, யாரும் ஒன்றும் சொல்லிடக்கூடாது, எதுவுமே நடக்கக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது, எதுவுமே பேசக்கூடாது, வாய் தவறி ஒன்று சொல்லக்கூடாது. சொன்னால் சொல்லிட்டு போட்டுங்க. நியாயம் இல்லாமல் பேசுகிறாங்கன்னுவீங்க. நான் சொல்கிறேன், இப்போ ஆண்டவரை செய்த காரியங்களும் ரொம்ப நியாயம்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்போ ஆண்டவரை நடத்துறதுல நியாயமா அநியாயமாக அவரை கொண்டுட்டு போய் நிறுத்துகிறாங்க. அப்போ அவரை பின்பற்றுகிற நாம அதேமாரி நான் இருக்க மாட்டேன், அப்போ இயேசுநாதர் மட்டும்தான் நான் வணங்குவேன், நான் கிறிஸ்தவன் சொல்லிக்கிறது என்னங்க அர்த்தம் இருக்குன்றதான் என் கேள்வி. இப்போ ஏன் அதுக்கு கிறிஸ்தவனாக இருக்க? அதெல்லாம் இல்லைங்க. இயேசுநாதர் எனக்கு அருள் புரியணும், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், என் குடும்பத்துக்கு வருமானம் கிடைக்கணும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கணும். இது சரியில்லை. இது கர்த்தரை உண்மையாக நாம் பின்பற்றுவதாக இருந்தால் சிலுவை சுமந்துட்டு வரணும். இதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். எனவே இந்த நாட்களிலே இதற்காக தான் அந்த பாடுகளை அவர் பட்டார். எவ்வளவு பாடுகளை, எவ்வளவு சஞ்சலங்களை. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க.
ம் போதும். பார்த்தீங்களா? எது அவர் பட்ட பாடுபடும் போது கஷ்டமாக தான் இருக்குது, அழுகும் ஆத்திரமாக தான் இருக்குது, வேதனையாக தான் இருக்குது, தாங்க முடியாமல் தான் இருக்குது. ஆனால் அவருடைய தரிசனம், அவருடைய விஷன், அவருடைய எண்ணம் எதுவாக இருக்குன்னா, அதற்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த சந்தோஷமான பாக்கியத்தை நினச்சி இதெல்லாம் என்ன விதப்போ என்று அதை அவர் ஏற்றுக்கொண்டாராம். அதனால தான் அவரால் ஏற்றுக்கொள்ள முடிஞ்சது. அதை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களுக்கு மேன்மையான வாழ்க்கையை வைத்திருக்கிறார், மகிமையான ஒரு இடத்தை வைத்திருக்கிறார், மகிமையான ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். நீ அந்த மேன்மையை காண வேண்டும் என்று சொன்னால் உன்னை தாழ்மையின் பாதைக்குள்ளே வரணும். அந்த பாதை தான் சிலுவையின் பாதை. சிலுவையை நீ சுமந்து கொண்டு வரணும். புரியுதுங்களா? என்னை பார்த்து யாரும் பேசக்கூடாது. என்னை பார்த்து இந்த வேலையை விடுறாங்களே, எந்த வேலையை ஏன் விடக்கூடாது? ஏன் இந்த வேலையை செய்யக்கூடாது? சில பேர் பாருங்கள், நான் என்ன இருக்கேன், நான் எப்படி இருக்கிறேன், என்னை பார்த்து இந்த வேலையை செய்ய சொல்கிறார் இவர். பார்த்துறீங்களா? வீட்டிலே நடக்குதுங்க. வெளியில் என்ன இருக்குது? வீட்டில் என்ன போய் கடைக்கு போயிட்டு வான்னு சொல்கிறீங்க? ஏன் கடைக்கு போகக்கூடாது? அப்போ தன்னை குறித்து உங்களை என்ன நினைக்கிறாங்கன்றது பாருங்கள். அந்த உயர்வான மேட்டிமையான எண்ணங்க அது. ஏன் நினைக்கக்கூடாது? ஏன் செய்யக்கூடாது? இது போல இந்த எண்ணங்கள் முதலாவது உடைக்கப்படணும். அப்போ தான் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, உன் ஜீவனை காத்து கொள்கிறவன் என்ன செய்வான்? நீ இழந்துருவ. நீ எதுக்காக நீ முயற்சி பண்ணுறியோ பிரயாசப்படுறியோ அதை அடைய முடியாது. நீ கிறிஸ்துவுக்காக அதை நீ இழந்துட்டேன்னு சொன்னால் அதை நீ திரும்பவும் பெற்றுக்கொள்வாய். அதுக்கு நல்ல உதாரணம் யாருன்னு சொன்னால் யோசேப்பு. பழைய ஏற்பாட்டில் எடுக்க வேண்டாம். யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்கள். ஒரு தப்பும் செய்யலை, அவன் மேலே எந்த தவறும் கிடையாது. அவன் ஏதாவது கேள்வி கேட்டானா, ஒரு காரணம் இல்லாமல் என்னை கொண்டுட்டு போய் இப்படிலாம் பழைய சுமத்துறீங்களே, என்னை ஜெயிலில் போடுறீங்களே, ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிருப்பானா? மௌனமாகவே இருந்தான். அவன் இயேசு கிறிஸ்துவனுடைய நிழலாக இருந்திருக்கிறான் யோசேப்பு. அதனால தான் தேவன் என்ன செய்கிறாரு, அந்த நாட்டுக்கே அவன் உயர்த்திட்டாரு. நீங்கள் அந்த என்ன செய்திருப்பீங்கன்ற யோசித்து பாருங்க. உங்களுக்கு அது போல் ஒரு சூழ்நிலை வந்தாலும் இதை நினைத்து கொள்ளுங்க. சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ஏதாவது பண்ணிட்டு போகிறாங்க, ஏதாவது நடந்துட்டு போகிறோம். வாயே திறக்காதீங்க, மறுபேச்சே பேசாதீங்க, கோபப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க, குதிக்காதீங்க, கொதிக்காதீங்க. ஒரே குதிக்க வேண்டியது. என்னை பார்த்து எப்படி கேட்கலாம்? என்ன சொல்லிட்டாங்க, ஒன்றை பண்ணிட்டாங்க, என்னை பற்றி எல்லார்கிட்டையும் எப்படி சொல்லி, யார்கிட்ட வேணாலும் என்ன வேணாலும் போய் சொல்லிக்கப்போ. துணிச்சல் இருக்கா, தைரியம் இருக்குதா? அப்படின்னா நீ இயேசுக்கு பின்னாடி வரலாம். இல்லைன்னா நீ நிற்க வேண்டிய இடத்துல நிற்க வேண்டியதான். இன்றைக்கி நிறைய பேருடைய சிலுவை பாதை ஏன் இன்னும் போகலைன்னா, நீ இன்னும் சிலுவையை சுமக்கலை. அதனால தான் நீ இன்னும் இடத்துல நிற்கிற. நீ நிற்கிற இடத்துல இருக்கிறதுனால தான் உன் பிரச்சனையும் அப்படியே தான் நிற்கிது. உன் குடும்ப பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, எதிர்காலத்தில் பிரச்சனைலாம் ஏன் ஒரு தீர்வு இல்லாமல் நிற்கிது தெரியுமா என்று சொன்னால், உன் பயணம் இன்னும் தொடரலை, நீ இன்னும் சிலுவையை தூக்கி வைக்கலை, நீ அதை பார்த்து மலைச்சி போய் நிற்கிற. அப்படியே நிற்க வேண்டிதான், தீர்வு கிடைக்காது. இயேசு இதை பார்த்துருந்தா, அவர் அந்த சிலுவையை சுமக்காமல் இருந்தால் இன்றைக்கி நமக்கு தீர்வே கிடைச்சிருக்காது இந்த உலகத்துக்கு. அதெல்லாத்தையும் என்ன செய்தார் அவர்? இப்போ நம்ம படித்தது போல் தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்க சந்தோஷத்தின் பொருட்டு அதை அவமானமாக நினைக்காம அதை ஏற்றுக்கொண்டதுனால தான் இந்த உலகத்துக்கே ரட்சிப்பு கிடைத்தது. கஷ்டம்தான், அந்த பாதை கஷ்டத்தை தான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வெயிட்டு, என்னென்னலாம் பாரம்னு. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம்தான். அந்த பாதை வழியாக போங்கன்னு தான் சொல்கிறேன் நான். இன்றைக்கி அப்படியே நிற்கிறாங்க எல்லோரும். போக முடியல, தாங்க முடியல, செய்ய முடியல, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது. நிற்காதீங்க, தொடர்ந்து போங்க, இயேசுவின் பின்னாலே போங்க, போக தீர்மானிங்க. இதுதான் இன்றைக்கு இந்த சிலுவை தியான நாட்களில் நீங்கள் எடுக்கிற ஒரு நல்ல முடிவாக இருக்கணும் இருந்தால் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய வாழ்க்கையில் நடந்தது போல மட்டுமல்ல, உன் வாழ்க்கையிலும் ஆண்டவர் இதிலும் பெரிதானவிலை காண்பாய் என்று சொன்னது போல கர்த்தர் பெரிய காரியங்கள் வாழ்க்கையில் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். ஜீசஸ் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்துக்கு வந்தார். 30 ஆண்டு வருஷமாக வாழ்ந்தார். கடைசியில் ஒரு பாவமும் செய்யாத, ஒரு பாவமும் அறியாத இயேசு நமக்காக பாவமானார். நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் சுமந்தார்.
நம்முடைய பாவத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். அவருடைய பாவமாக ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவத்துக்காக அவர் தண்டிக்கப்பட்டார். நம்முடைய பாவத்துக்காக அவர் அடிக்கப்பட்டார். ஆனால் அவர் மேலே எந்த குற்றச்சாட்டும் இல்லை, எந்த சின்ன தவறு கிடையாது. ஆனால் அதெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். உன் மீது ஒரு குற்றச்சாட்டு இல்லாமல் உன்னை மற்றவர்கள் குற்றச்சாட்டும் போது அதை ஏற்றுக்கிற மனசு இருக்குதா? கோபம் வருதா? ஆத்திரம் வருதா? என்னை பழித்து பேசுகிறாங்க, என் மேலே இல்லாத பொல்லாத பேசுகிறாங்க என்று சொல்லி புலம்புறாயா? புலம்பிக் கொண்டிருக்கீங்களா? நீ சிலுவையை சுமக்கணும். இயேசு சொல்லுகிறார், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு பாத்திரம் அல்ல. திட்டம் தெளிவமாக சொல்கிறான். இயேசுக்கு பின்னாக போக ஆயத்தமா, விருப்பமா? If you are not walking with Jesus, you are running with Satan என்று ஒரு பக்தன் சொல்றார். நீ இயேசுவோடு நடக்காவிட்டால், இயேசுக்கு பின்னால இயேசுவோடு கூட நீ நடந்து போகாவிட்டால், நீ சாத்தானுக்கு பின்னால ஓடுகிறாய். நடந்து போகல, ஓடுகிறாய். யாருக்கு பின்னால? பிரைஸ் எல்லாம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டு, காயப்பட்டு, முள்முடியை சுமந்து, நொறுக்கப்பட்டு, விழாவிலே ஈட்டினால் குத்தப்பட்டு, முகத்தில் காரி இமிழப்பட்டு, கன்னத்தில் அறையப்பட்டீர். ஆண்டவரே, முதுகிலே வாரினால் அடிக்கப்பட்டீர். கைகளிலும் கால்களிலும் ஆணினால் கடாவப்பட்டீரப்பா. இத்தனையோ பாடுகளை எங்களுக்காக ஏற்றுக்கொண்டே சகித்தீரப்பா. இன்றைக்கு இந்த நாளில் இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களுடைய மனசில் இருக்கிற ஆதங்கத்தையும் பெருமூச்சையும் அங்கலாய்ப்பையும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். நீ நினைக்கிற, நீர் விரும்புகிற, எதிர்பார்க்கிற வண்ணமாக ஆண்டவரே எங்களுக்கு வைத்திருக்கிற நியமித்திருக்க அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு உம்மை பின்பற்றி வர கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொருக்கும் இந்த கிருபை தார, சபையார் அனைவருக்கும் கிருபை தார். ஒப்பு கொடுத்த, கைகளை உயர்த்தி ஜெபித்த, ஆண்டவர் விண்ணப்பித்த அனைவருக்கும் அந்த கிருபையை தாங்கப்பா. எல்லாவற்றையும் தாங்க, சகிக்க, பொறுக்க, உம்மை பின்பற்றி வர, உமக்காக வாழ உதவி செய்யுங்கப்பா. எல்லா பாடுகளையும், எல்லா விதமான துக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தை தாரும், கிருபையை தாரும், அபிஷேகத்தை தாரும், ஆவி நிறைவை தாரும், ஆசீர்வதி. அதனுடைய மேன்மையை உணர்ந்து வாழ உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர் இந்த பரலோகத்தின் மேன்மையை அறிந்து வாழ உதவி செய்யுங்கப்பா. நீ வழி நடத்தும் நீரை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை வரவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக.